மறுபடியுமாய் கர்த்தாவே ஒரு நாளை எங்களுக்கு நியமித்து ஆண்டவரே கர்த்தாவே வேதத்தின் வெளிச்சத்துல உங்களுடைய மகிமையை காணத்தக்கதான ஒரு சிலாக்கியத்தை எங்களுக்கு நீ பாராட்டிட கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே இதுல பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையானது ஆண்டவரே கர்த்தாவே இருப்புறோம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. அது எங்களை உருவ குத்தி ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் பாவ உணர்வை எங்கள் கண்களுக்கு முன்பாய் காட்டி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் மனம் திரும்ப ஏதுவாய் ஆண்டவரே கர்த்தாவே பாசத்தினுடைய மகிமையை கண்டவர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்துல கர்த்தாவே எங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பத்தக்கதாய் ஆண்டவரே பரிசுத்தமாக்குவதற்கு நேராய் கர்த்தாவே எங்களை முழுமையாய் கர்த்தாவே சரணாகதியாய் ஒப்பு கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கர்த்தனை தனித்தனியாய் கிரியை செய்யும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சுத்திர அங்களுக்காக கூட சமூகத்துல வருகிறேன். ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவர் கர்த்தாவே அவரை நிரப்பும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அப்பா சுத்திர இந்த நாளிலே அவரை கொண்டு கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவரே கர்த்தாவே பாடங்களை கர்த்தாவே வேத சத்தியங்களை தெளிவாய் ஆவியானவர் அவர் மூலமாய் எங்களுக்கு கர்த்தாவே நீ கர்த்தாவே கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபித்தும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வரை தடைப்பட்டவர்களும் கர்த்தாவே துரிதமாய் கர்த்தாவே கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபித்தும் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபத்தை இருக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஃப்ரெடி ஓகே, அந்த வேளையில நம்ம காலை மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் அப்படின்ற பாட்டு நம்ம பாடுவோம். ஸோ அதில் நம்ம பார்க்கிறபடி அவர் நம்மளுடைய ரட்சிப்பா இருக்கிற தேவன். அவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு இன்னுமாக இந்த கிருபைகளை கொடுத்து நம்ம நடத்தி கொண்டிருக்கிற தயவிற்காக நம்ம அவரை பாடி ஆராதிக்க கூடியிருக்கிறோம். இதுல கடைசி இதுல பாடும்பொழுது எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எல்லாவற்றையும் நம்முடைய அந்த பரிசுத்தமாகுதல்ல நம்முடைய அந்த சால்வேஷன் ப்ராசஸ்ல எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர். அவரே நம்மை நீதிமான் ஆக்குகிறார், நம்மை பரிசுத்தமாக்குகிறார், நம்மை மறுமையில கொண்டு போய் நிறுத்துவதும் அவரே தான். ஸோ அந்த தேவனை அறிந்து கொள்ளும்படிக்கு அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தனை மறைப்பார். ஸோ இந்த உலகத்துல இருக்கிற அந்த தீங்கு நாட்கள் முழுவதுமாக நம்மை மறைத்து உன்னதத்திலே அவர் நம்மை கொண்டு போய் சேர்க்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஸோ அந்த சிந்தையோடு நம்ம அந்த பாடலை கூட பாடலாம். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்திடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்கெதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், எனக்கெதிராய் ஓர் பாளையம் இறங்கி என் மேலோர் யுத்தம் வந்தாலும், பயப்பாடேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்பாடேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார்.
காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தம் கூடார மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். உன்னதத்தில் மறைவாக ஒளித்தென்னை பாதுகாத்து உயர்த்துவார் கண்மலை மேல். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. எந்தன் முகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே. தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். தமுகத்தை தேடுவேனே, கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தரனை சேர்த்து கொள்வார். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். எந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கு என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார், என் கர்த்தர் வாக்கு மாறிடார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பமும் தவறாமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். மறுபடியும் நம்ம அந்த 3வது ஸ்டான்ஸா மட்டும் ஒரு தடவை நம்ம பாடலாம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. சொந்த நாளிலும் கூட அவருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் வேத வசனங்களிலே அவருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு தேவன் நம்ம அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஸோ தொடர்ந்து தினந்தோறும் வந்து வேத வசனத்திலே அவருடைய மகிமையை நாம் பார்த்தவர்களாக, அதனாலே அவர் மீது அன்பு கொண்டவர்களாக, அதன் நிமித்தமாக அந்த உலகத்தின் இச்சைகளை வெறுத்தவர்களாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்யும்படிக்கு, அவருடைய மகிமையை நாம் பார்க்கும்படிக்கு, அந்த வாஞ்சை நமக்குள்ளாக இருக்கும்படிக்கு
வேற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே, உண்மை நாங்க பார்த்தா போதும். உங்களுடைய மகிமையை பார்க்கும்படிக்கு ஒருவேளை நமக்கு அநேக ஆசைகள், இச்சைகள் நம்முடைய இருதயத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கக்கூடும். ஆனால் அவைகளுக்கு மேலாக ஆண்டவரை நாம் பார்க்க வேண்டும், அவருடைய மகிமையை காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நம்மளுக்குள்ளாக இருக்கத்தக்கதாக, அந்த விருப்பத்தை நம்மளுக்குள்ளாக உண்டாக்கத்தக்கதாக ஆண்டவரிடத்துல நம்ம கூட அந்த நாளிலும் ஜெபத்தோட கூட காத்திருப்போம். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவேன். காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். போட்டுலங்கண்ணா. இந்த நாளிலும் தேவன் தொடர்ந்து தம்முடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படி காட்வின் வெஸ்லி என்ன ஜெபிக்க முடியுமா? ஹலோ, ப்ரேயர் பண்ண முடியுமா? சரிங்க. ஜெபம். எங்கள் நேசிகர் பரம்பிதாவே, இந்த நாளின் சாயங்கால வேளையில கர்த்தாவே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக ஆன்லைனில் உங்களுடைய வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ள திருப்பி கொடுத்துருக்கீங்களே, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. இத்தனை பேர் கொடுக்காத சிலாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இந்த வேதத்தின் ரகசியங்களை அறிந்து உங்களை நாங்கள் பலப்பட்டு ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஜீவிக்க கிருபை தாருங்க. வந்திருக்கவங்கள ஆசீர்வதியும், வர தலைமுறைகளுக்காக ஜீவிக்கணும். அவங்கள ஆண்டவரே இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுங்க தாவே. காத்துக்கொள்ளும் துதிக்கணும், மயமெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பா. ஏசரிச்சு ஒரு சுருக்கு ஜபத்துக்களும் பரம் தாவே. ஆமேன். தேங்க்ஸ் அண்ணே. ஓகே, இந்த நாளிலும் அங்கிள் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணலாம். அங்கிள். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் இந்த சனிக்கிழமை மாலை வேளையிலே விதமாக நாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய பாதத்திலே கூடி வரும்படி தேவனாகிய கர்த்தர் அருளின இந்த பெரிய கிருபைக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவன் தாமே நமக்கு இந்த நேரத்தை ஆசீர்வதித்து தருவாராக. தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. ஒருவேளை நம்முடைய வீடுகளிலே இருந்தாலும், நாம் வெவ்வேறு இடங்களிலே நாம் இருந்தாலும், தேவனாகிய கர்த்தர் அவருடைய அந்த பரிசுத்த ஆவியானவராலே, God is equal to his spirit, பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதுதான் இந்த மாலை வேளையிலே ஒரு பெரிய அதிசயமான காரியம், ஆச்சரியமான காரியம். அவர் செயல்படுகிறவராக, ஜீவனுள்ள தேவனாக நம் நடுவே இருக்கிறார். ஒரு நோக்கத்தோடு நம்மை இணைக்கிறார். ஒவ்வொரு இணைப்புக்கும் அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதனாலே தொடர்ந்து அந்த ஜெபத்தோட காணப்படுவோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த நாளும், இந்த நாளினுடைய இந்த கூடுகை, இந்த நாளினுடைய வேத தியானம், அதன் மூலமாக நீர் என்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறீர் என்கிற அந்த ஒரு ஜெபத்தோடு தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க தேவனாகிய கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு முறை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாம் நம்முடைய வேதாகமத்தை திறந்து, வேதாகமம் பக்கத்திலே வைத்திருக்கிறவர்கள்
வேதாகமத்தை திறந்து நாம் மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஒருவேளை அநேக வாரங்களாக தொடர்ந்து நாம் அதை வாசிப்பதினாலே நிச்சயமாக அதை மனப்பாடம் ஆயிருக்கலாம். அது நல்லது. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. சோ இந்த வசனம் இதே ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரையிலும் என்கிற ஒரு வசன பகுதியிலே, ஒரு பேசேஜிலே அடங்கி இருக்கிறது என்பதை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பேசேஜ் எதை சொல்லுகிறது என்றால், தேவனாகிய கர்த்தரை விட்டு மனுக்குலம் பின்வாங்கி போனது, அல்லது தேவனாகிய கர்த்தரை விட்டு, படைத்த கடவுளை விட்டு, படைத்த தேவனாகிய கர்த்தரை விட்டு பாவத்திலே எவ்விதமாக வீழ்ச்சி அடைந்து சென்றது, வீழ்ச்சி அடைந்தது என்பதைத்தான் உப தலைப்பாக இந்த பேசேஜ் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வீழ்ச்சி அல்லது அந்த பின்வாங்குதல், தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கி அந்த வீழ்ச்சியிலே சென்றது படிகளை கொண்டது என்று பார்த்தோம். இறங்கு முக படிகளாக 4 படிகளை கொண்டது என்று பார்த்தோம். அதிலே 19-20 வசனங்கள் அந்த எல்லா படிகளும் ஆர் என்கிற அந்த ஆங்கில லெட்டர்ல தொடங்குகிறது. 19-20 ரெவலேஷன், தேவனாகிய கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார்? படைப்புகளிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார்? மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாத அளவுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ரெவலேஷன். 2வது இறங்கு முக படிதான் 21வது வசனத்திலே என்று கற்று வருகிறோம். அது ரிஜெக்ஷன், அல்லது இப்படி தம்மைத்தாமே வெளிப்படுத்தி இருக்கிற தேவனாகிய கர்த்தரை மனுக்குலம் விட்டு விட்டது, அல்லது அதை தேவனாகிய கர்த்தரை நிராகரித்து விட்டது என்கிற அந்த ஒரு படியை தான் நாம் கற்று வருகிறோம். முழு 21வது வசனத்திலே அந்த ரிஜெக்ஷன் அல்லது நிராகரித்தல், அதிலே 4 படிகள் என்று அந்த வசனத்திலே தானே பார்க்கிறோம். 1வது படி, அவர்கள் இப்படி தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை. 2வது படி, அவருக்கு தேங்க்ஃபுல்லாக இல்லை, அவருக்கு நன்றி செலுத்தவில்லை, அவரை ஸ்தோத்திரியாமல் இருந்தார்கள். 3வது படி, இப்படி ஸ்தோத்திரியாமல் இருந்தபடியினாலே, அல்லது தேவனென்று மகிமைப்படுத்தாமல் இருந்தபடியினாலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்தபடியினாலே தங்களுடைய சிந்தனையிலே அவர்கள் வீணரானார்கள். சிந்தனையிலே வீணரானபடியினாலே இருதயம் இருளடைந்தது என்ற 4 படிகள். அதிலே அந்த 1வது படியிலே தான் நாம் நிற்கிறோம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை என்கிற காரியம் மிக மிக முக்கியமானது என்றும், இந்த வீழ்ச்சிக்கு மிகவும் அடிப்படையானது என்றும், மனுக்குலத்தின் ஒட்டுமொத்த மனுக்குலத்தின் பொதுவான வீழ்ச்சி மாத்திரமல்ல, இந்த வீழ்ச்சியின் தன்மையை விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும் என்கிற அதன் அடிப்படையிலே அங்கே நிற்கிறோம். அருமையானவர்களே, இந்த காரியத்தை நாம் மிகவும் தெளிவாக்கிக் கொள்வோம். இது பொதுவாக தேவனை அறியாத மக்கள், அல்லது தேவனுக்கு கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிற மக்களுக்குள் தான் இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே, விசுவாசிகளாகிய நமக்குள்ளே, அது எவ்வளவு பெரிய விசுவாசியாக இருந்தாலும், எவ்வளவு ஆண்டு விசுவாசியாக இருந்தாலும், ஊழியக்காரர்களாக இருந்தாலும், அந்த ஜென்ம சுபாவத்தினுடைய அந்த ஜென்ம பாவ சுபாவத்தினுடைய தன்மை எல்லாருக்குள்ளும் இருக்கிறபடினாலே, அதை ஆங்கிலத்திலே இன்டுவெல்லிங் சின் என்று சொல்வார்கள். அந்த இன்டுவெல்லிங் சின், ஏனென்றால் நாம் பாவ சுபாவத்திலேயே வாழ்கிறோம்.
ஆகையினாலே அந்த பாவ சுபாவம் நமக்குள்ளேயும் ஒட்டி கொண்டிருக்கிறபடினாலே அந்த சுபாவத்தை, அந்த இன்க்ளினேஷனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டிய காரியங்களை சரி செய்து கொள்ளும் அந்த நோக்கத்தோடு கூட நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்வதற்காகவும் நமக்கு உதவியாக இருக்கும் என்பதற்காக. சோ இதுல நாம் என்ன பார்த்து வருகிறோம் என்றால், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தவில்லை, அப்படி எழுதப்படவில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தவில்லை. They did not glorify him as God. அப்படி சொல்லும்போது அதுக்கும் தேவனை மகிமைப்படுத்துதல் என்பதற்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்து வருகிறோம். தேவனென்று மகிமைப்படுத்துதல், தேவனை தேவனென்று மகிமைப்படுத்துதல் என்றால் அவருக்குரிய கனத்தை கொடுத்தல். அவருக்குரிய கனம் என்றால் அவர் படைத்தவர், நாம் படைக்கப்பட்டவர்கள். அவர் நமது மேய்ப்பர், நாம் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் குயவன், நாம் அவருடைய கரத்தில் இருக்கிற களிமண். நாம் என்று சொல்லும் போது விசுவாசிகள் மாத்திரமல்ல, எல்லா மனிதரும், மனுக்குலத்தின் முழு மனுக்குலம், உலகம் முழுவதிலும் பரம்பி இருக்கிற எல்லா ஜெனரேஷனும் உள்ள ஒவ்வொரு மகன், ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு மனுஷியும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். எல்லாருமே அவருடைய கரத்திலே இருக்கிற களிமண்ணாகத்தான் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே அவர் குயவனாக, எல்லாரையும் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிற ஒரு குயவனாக இருக்கிறார் என்று அக்னாலஜ் பண்ணுவது, ஒத்துக்கொள்வதும் ஆஸ்கிரைப் பண்ணுவது, அப்படி ரெண்டு வேர்டு நம்ம அந்த வசனங்களை தெளிவாக பார்த்தோம். சங்கீதம் 29 அக்னாலஜிங் அண்ட் ஆஸ்கிரைபிங், அவருக்கு நாம் மகிமை செலுத்துகிறோம் என்று சொல்லும் போது அவர் he is infinitely perfectly glorious. அவர் மகிமையாகவே தான் இருக்கிறார். 100% அல்லது நிரம்பி வழியும் அல்லது இன்ஃபினிட்டாக முடிவில்லாத மகிமை உள்ளவராகத்தான் இருக்கிறார். அதை அப்படியே ஒத்துக்கொள்வதும், அவர் மகிமை உள்ளவர் என்பதை அக்னாலஜ் பண்ணுவது, ஒத்துக்கொள்வதும், அவருக்கு உரிய மகிமையை உரித்தாக்குவதும், அதுதான் அதனுடைய அர்த்தம் என்று நான் பார்த்து வருகிறோம். சோ இதன் அடிப்படையிலே இந்த தேவனாகிய கர்த்தரை தேவனென்று மகிமைப்படுத்துகிற விதத்தில் தான் அவர் நமக்கு அருளி இருக்கிற அந்த ரட்சிப்பை அவர் டிசைன் பண்ணி இருக்கிறார் என்று கற்று வருகிறோம். அதற்கு ஒரு ஸ்லோகன் அல்லது ஒரு மிக முக்கியமான பிரேஸை ஆதாரமாக எடுத்துக்கொண்டோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் தான் அந்த வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பார்த்தோம். முதலாவது கிருபையினுடைய வல்லமையை பார்த்தோம். நாம் மரித்தவர்களாக இருந்தோம் அல்லது ஜீவனற்றவர்களாக இருந்தோம், அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம். அப்படி இருந்த நம்மை நாமவே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு மூழ்கி கொண்டே இருக்கிற ஒரு சகதியிலே மாட்டிக்கொண்ட ஒருவனுக்கு அவனை மீட்கும்படியாக ஒரு கயிறை அனுப்பும் போது அதை பிடித்து கொள்ளக்கூட திராணியற்றவனாக, அது ரொம்ப முக்கியமானது. நாம் விசுவாசிக்க இயலாதவர்களாக அல்லது எதையுமே இந்த ரட்சிப்புக்கு என்னாலே கான்ட்ரிபியூட் பண்ண இயலாத நிலைமையிலே, அப்படிப்பட்ட உண்மை நிலைமையில நான் இருக்கும்போது அவர் கயிறை போட்டாருன்னு சொல்ல முடியாது, அவர் தாமே தன்னுடைய பலத்த கரத்தினாலே நம்மை இழுத்து விட்டார். அதுதான் கிருபை என்று பார்த்தோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பச் செய்த அந்த தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை, பலத்த சத்துவத்தின் அந்த வல்லமையை கொண்டு அவர் நம்மை மீட்டார், அவர் நம்மை ரட்சித்தார். அதான் கிருபை. பொதுவாக நமக்கு கிருபை என்பது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, நான் எதுவுமே கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று அதை குறித்து ஒத்துக்கொள்வது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம்.
ஆனா அருமையானவர்களே, இந்த மனிதனுடைய தன்மை, அது விசுவாசியாக இருந்தாலும் சரி அவிசுவாசியாக இருந்தாலும் சரி, இந்த நமக்குள்ளேயும் நான் சொன்னேன், நமக்கு தெரியும் அந்த இன்டுவெல்லிங் சின், அந்த பாவ சுபாவம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே இந்த பாவ சுபாவத்தினுடைய மிக முக்கியமான தன்மை என்னவென்றால் பெருமை. இந்த பெருமை மாத்திரம் உடைந்து போனதானால் நாம் இந்த பரிசுத்தமாகுதல் என்கிற அந்த ப்ராசஸ்ல அதிகமாய் அச்சீவ் பண்ணி விட்டோம் என்றுதான் சொல்ல முடியும். இந்த 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 பெருமை எவ்வளவு வருஷ விசுவாசியானாலும் அது இருக்கிறபடினாலேதான் இந்த விசுவாசமும் எனக்கு தேவனால் அருளப்படுகிறது என்பதை ஒத்துக்கொள்ள ரொம்ப 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 கஷ்டமான, இட்ஸ் நாட் ஈஸியான ஒரு காரியம் அல்ல. அதனால்தான் நம்ம ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த 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 ரட்சிப்பு என்று சொல்லும் போது அருமையானவர்களே, பெந்தேகோஸ்தே விசுவாசிகள் கூட அந்த காலப்போக்கிலே, அவங்களும் முதல்ல அப்படி இல்லை, காலப்போக்கிலே நீ ஞானஸ்நானம் எடுத்தால்தான் ரட்சிப்பு, ஏனென்றால் நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணுங்கிறது ரத்தத்துல அப்படி ஊறி போயிருக்கிறது. சரி, அதைதான் விட்டு விட்டாலும் நாம் விசுவாசிக்கவாவது நான் செய்கிறேன், நான் தான் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறது அது அப்படி ஒரு சரப்பணியை போல ஒட்டி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சோ இதை நாம் தெளிவாக இந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இதை தொடர்ந்து நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இது மிக மிக முக்கியமானது. கிருபை மாத்திரம் சாவரின் அல்ல. சாவரின் என்றால் சர்வ ஆளுமையுடைய தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்து அவரிடத்திலிருந்து வருகிற வல்லமையாக இந்த கிருபை இருக்கிறது என்பதற்காக அதுக்கு சாவரின் கிரேஸ் என்று சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த ஃபெய்த், விசுவாசமும், நம்மை மறுபடியும் பிறக்க செய்கிற அந்த விசுவாசமும் கூட அது சாவரின். அல்லது இன்னொரு விதத்திலே சொல்வேனானால் அருமையானுள்ளே, இந்த faith is also a sovereign grace. விசுவாசமும் கூட சர்வ ஆளுமையுடைய தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபையினுடைய அங்கம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த மாதிரி நிறைய தேவனுடைய பிள்ளைகள் அப்படிதான் யூஸ் பண்றாங்க. the grace of faith. I think that is a beautiful expression. அப்படியே நாமும் பேச பழகிக்கொள்வோம் அருமையானவர்களே. the grace of faith. இன்று நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்றால் அது எனக்கு அருளப்பட்டது, கிருபையாக அருளப்பட்ட ஈவு. சோ அந்த விசுவாசமும் அது தேவனிடத்திலிருந்து கிருபையாக வருகிறது, அது கிருபையினுடைய அங்கம் என்பதிலே இரண்டு வார்த்தைகளை நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஒன்று, அது அருளப்படுகிறது என்பதற்கு வேதாகமத்திலிருந்து தெளிவான வசனங்களை பார்த்தோம். அது அருளப்படுகிறது மாத்திரமல்ல, அதை விளங்கிக் கொள்வதற்கு ஆக்சுவலா அந்த விசுவாசம், நான் தான் விசுவாசிக்கிறேன் என்று மக்கள் சொல்வதற்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த விசுவாசம் என்றால் என்ன என்று, அந்த விசுவாசம் என்ற அந்த வார்த்தை வாட் டஸ் இட் மீன், அதனுடைய அர்த்தம் என்னன்னு புரியாததுனாலதான் நினைக்கிறேன். அது ஒரு மிக முக்கியமான காரியம். அதனால்தான் விசுவாசம் என்றால் என்ன அப்படிங்கறத தெளிவா பார்க்க முயற்சி செய்து வருகிறோம். அதுல 3 பகுதி இருக்கிறது என்று பார்த்தோம். ஒன்று, ஒரு டேட்டா, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்தார், அவர் மாம்சத்திலே வாழ்ந்தார், என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அவர் கொடுத்தார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து இவ்விதமா என்னுடைய ரட்சிப்பை அவர் பர்ச்சேஸ் பண்ணினார் என்பது ஒரு டேட்டா, ஒரு காரியம். இதை நான் மனதளவிலே ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது 2வது பகுதி, மனதளவிலே ஏற்றுக்கொள்ளுதல் அல்லது affirming in the mind, என்னுடைய மனதிலே அதை அப்ரூவ் பண்ணுகிறது அல்லது affirm பண்ணுகிறது அல்லது ஏற்றுக்கொள்வது அல்லது அக்னாலேஜ் பண்ணுவது. ஆனால் அது மாத்திரமல்ல என்பதுதான் மிக முக்கியமான குறிப்பு. இது பிசாசானவனும் இந்த லெவல் வரைக்கும் வரான், அவன் பயந்து நடுங்கவும் செய்யறான். அவன்
என்று நாம பார்க்கிறோம் யாக்கோபு எழுதின நிருபத்தில். ஆனா மூன்றாவது ஒரு நிலைமைதான் மிகவும் முக்கியமானது. இந்த மனதிலே நான் அஃபர்ம் பண்ணுகிற அந்த காரியம் என்னுடைய இருதயத்திலே சென்று அந்த அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபேஸ், அந்த ரெண்டு காரியங்கள் அதிலே நன்றாக நீங்கள், ஒன்று த பர்சன், இரண்டாவது த ப்ராமிஸ். அந்த தேவனாகிய கர்த்தர், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் அருளி இருக்கிற வாக்குத்தத்தங்கள், இவைகளின் மேலே, இவைகளை நான் என்னுடைய மைண்ட்ல அக்செப்ட் பண்ணுகிறது மாத்திரமல்ல, இவர்களிலே என்னுடைய இருதயத்திலிருந்து பொங்கி வருகிற அன்பு. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என் விசுவாசம் பெருக பெருக நான் அவர்பால் அன்பினால் பிணைக்கப்படுகிறேன். அவரை குறித்த அன்பு, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தைகளின் மேல் அன்பு என்னிலே பொங்கி வருகிறது. அது ரொம்ப முக்கியம், இருதயத்திலிருந்து. அப்புறம் இரண்டாவது சந்தோஷம், மகிழ்ச்சி. அவருடைய வாக்குத்தத்தங்களை நினைத்து, அவரை பார்த்து, அவருடைய மகிமையை பார்த்து நான் என்னுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. என்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு நம்பிக்கை உண்டாகிறது. சோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்முடைய இருதயத்தில் உள்ள காரியங்கள். சோ அந்த ரெண்டு வார்த்தைகள், ஒன்று அருளப்படுகிறது, இன்னொன்று அவேக்கன் ஆகிறது. சோ இந்த விசுவாசம் என்கிறதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் இந்த விசுவாசத்திற்கு காரணமாயிருந்த ஒரு நபர் இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது அவருடைய வார்த்தை அல்லது வாக்குத்தத்தம். சோ இதை நான் பார்க்கும்போது, நான் மறுபடியும் பிறக்கும் போது என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு நான் இவைகளை பார்க்கும்போது எனக்குள்ளே அந்த அவேக்கன் ஆகிறது. அது சரியான தமிழ் வார்த்தை இன்னைக்குதான் டிக்ஷனரியில பார்த்தேன். எழுச்சி அடைய செய்கிறது. இருதயத்திலே ஒரு எழுச்சி அடைய செய்கிறது. இந்த விசுவாசம் நமக்குள்ளே எழுச்சி அடைய செய்கிறது, எழுச்சி அடைகிறது, அவேக்கன் ஆகிறது. சோ அவேக்கன் ஆகும்போது அது என்னுடைய விசுவாசமாக மாறுகிறது. அவ்வளவுதான். சோ இதுக்கு ஒரு அனாலஜி ஏற்கனவே கூட பார்த்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரு தோட்டத்திலே அழகழகான மலர்கள் இருக்குமானால் அந்த மலர்களினுடைய இதழ்கள், பெட்டல்ஸ், அந்த மலர்களிலிருந்து வருகிற அருமையான நறுமணம், வெகு தூரத்திலிருந்து இருக்கிற ஒரு ஹனி பீய, ஒரு தேனீயை அல்லது ஒரு வண்டை அது இழுக்கிறது, தன்பாலை இழுக்கிறது. அந்த இழுக்கிற சக்தியாக இருக்கிற அந்த மலரின் இதழ், மலரின் நறுமணம் என்கிற அந்த மலரின் மகிமைதான் அடிப்படையான காரணம். ஆகையினாலே தேனீ அதை பார்த்து ஓடி வருகிறது என்பதுதான். அந்த தேனீக்குள்ளே விசுவாசம் எழுச்சி அடைகிறது போல ஏதோ ஒன்று எழுச்சி அடைந்து அது வருகிறது. சோ அது நானா வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. என்னுடைய இந்த மலரினால் ஈர்க்கப்பட்டு நான் வருகிறேன். மலரினுடைய மகிமைதான் மிக முக்கியமானது. அது எனக்குள்ளே ஒரு எழுச்சி உண்டாக்கி வருகிறபடினாலே அதே விதமாக நான் என்ன சொல்லுகிறேன், விசுவாசம் தேவன் இவ்விதமாக எனக்குள்ளே அருளுகிறார், அல்லது தேவனை மகிமை உள்ளவராக காணும்படி என்னுடைய கண்களை அவர் திறக்கிறார். அவருடைய கிறிஸ்துவை மகிமை உள்ளவராக, விலையேற பெற்றவராக காணும்படி என்னுடைய கண்களை அவர் திறக்கிறார். அவரை முற்றிலும் அழகுள்ளவராக நான் பார்க்கிறேன். அவருடைய வார்த்தைகள் அல்லது அவருடைய வாக்குத்தத்தங்கள் என்னை ஈர்க்கிறது. நான் ஓடி வருகிறேன், அதோடு நான் இணைந்து கொள்ளுகிறேன். அது என்னுடைய விசுவாசமாக மாறுகிறது. I begin to act on it. அந்த அவர் அருளுகிற அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடு என்னிலே உண்டாகிறது. அது அன்பாக வெளிப்படுகிறது. அந்த நபருக்கு நேராக அன்பாக, அன்பின் வடிவாக அல்லது மகிழ்ச்சியாக, நம்பிக்கையாக அது உருவெடுத்து வருகிறது. சோ அருமையானவர்களே, இந்த மாலை வேளையிலே அதை தொடர்ந்து இந்த
ஒரு மிக முக்கியமான காரியத்தை இன்ட்ரோடக்ஷன்லயே நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன் நாம் இதை வலியுறுத்தி நாம் கற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறோம், ஏன் நான் இதிலே டுவெல் பண்ண விரும்புகிறேன் என்றால், அருமையானவர்களே, இந்த கடந்த வார பைபிள் ஸ்டடி இறுதியிலே மென்ஷன் பண்ணி முடிச்சேன்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த ஒரு ஃபால்ஸ் ஃபெய்த் கூட அவேக்கனாக முடியும் என்று, அதற்கு தமிழிலே போலியான விசுவாசமும் அவேக்கனாக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படிதான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த போலியான விசுவாசம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காரியத்துல நான் திரும்பவும் அறிக்கை செய்ய விரும்புகிறேன். அருமையானவர்களே, கடந்த வாரமும் நான் சொன்னேன், ஐ ஃபீல் த வெயிட் ஆஃப் திஸ் டாபிக். இந்த முக்கியமான இந்த செய்தியினுடைய அந்த வெயிட்டை நான் அதிகமாக உணர்கிறேன். அதே வேளையிலே இதை நான் புரிய வைக்க அல்லது இந்த காரியத்தை குறித்து பேசுவதற்கோ இந்த காரியத்தை டீல் பண்ணுவதற்கோ மிக மிக இன்அடிக்குவேட்டாக நான் ஃபீல் பண்ணுகிறேன். என்னால முடியாத ஒரு காரியம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானோர் அதிகமாக உந்தி தள்ளுகிறபடினாலே, அதிக பாரப்படுத்துகிறபடினாலே இதை நான் பேசித்தான் ஆக வேண்டியது இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ட்ரூ ஃபெய்த் அண்ட் ஃபால்ஸ் ஃபெய்த் அதை குறித்து நாம் விரிவாக பார்ப்பது மிக அவசியம். அதாவது தேவனிடத்திலிருந்து வருகிற விசுவாசம், தேவன் அருளும் விசுவாசம், தேவனால் எனக்குள்ளே அவேக்கனாகிற எழுச்சி அடைய பண்ணப்படுகிற அந்த விசுவாசம், அதற்கு கவுண்டர் ஃபிட்டாக அல்லது அதை டூப்ளிகேட் பண்ணும்படியாக இன்னொரு விசுவாசமும் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது போலியான விசுவாசம் அப்படின்னு சொல்லி நாம சொன்ன உடனே நம்ம அதை டிஸ்டன்ஸ் பண்ணிடுவோம். அது வேற யாருக்கோ உரியது அப்படின்னு சொல்லி. நிச்சயமா நமக்குரியதா இருக்காவிட்டாலும் கூட, அருமையானவர்களே, நாம் மறுபடியும் பிறக்கும் போது தேவனால் அருளப்படுகிற அந்த விசுவாசம், அந்த விசுவாசம் இருக்கிறது. அதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆக்சுவலி நம்மளே விசுவாசம் வளர்ச்சி அடைகிறது அல்லது ஏதோ ஒரு காரியம் நம்முடைய விசுவாசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே நாம் மறுபடியும் பிறக்கும் போது விசுவாசிக்க ஏதுவானவர்களாக மாறுகிறோம் அல்லவா? அந்த விசுவாசம், அதை டெக்னிக்கலா சொன்னா சேவிங் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சேவிங் ஃபெய்த், நம்ம ரட்சிக்கும் விசுவாசம். சோ அந்த சேவிங் ஃபெய்த் அது இந்த ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல. நன்றாக கவனியுங்கள், கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிற மாதிரி இருக்கலாம், சிம்பிள் தான். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நாம் இந்த விசுவாசத்திலே வளருகிறோம் அல்லவா? அந்த விசுவாசத்திலே வளருகிற அந்த விசுவாசத்திலே வளருகிற விதமும் இதே விதம்தான். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனை, அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை மகிமையானவராக நாம் காண்கிறோம், அவரை ருசிக்கிறோம், அவரை ரசிக்கிறோம். இருதயத்திலே அந்த விசுவாசம் நமக்குள்ளே பெருகுகிறது. சோ அதையுமே சேவிங் ஃபெய்த் அப்படின்னு தான் சொல்லலாம். சோ ஒவ்வொரு நாளும் இந்த சேவிங் ஃபெய்த் வளருகிறது. சோ இது சேவிங் ஃபெய்த் இல்லாத ஒரு விசுவாசமும் அப்படியும் இருக்கலாம். சோ நான் சொல்ல வர்றது, அந்த போலியான விசுவாசம் என்பதற்கு அதை நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணிராம, அதற்கு இன்னொரு பெயர் கூட நம்ம கொடுக்கலாம், தோற்றமளிக்கும் விசுவாசம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அது ஆங்கிலத்துல ரொம்ப அழகான ஒரு பதம் இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது, கவுண்டர்ஃபிட் ஃபெய்த். போட்டியான ஒரு விசுவாசம் அல்லது போலியான விசுவாசம் அல்லது விசுவாசம் என்று தோற்றமளிக்கும் விசுவாசம். இந்த மூன்றுல ஒரு பெயரை நான் மாத்தி உபயோகப்படுத்துவனா இருக்கலாம். ஆனா அருமையானவர்களே, நன்றாக கவனியுங்கள், நாம் மிக கருத்தூன்றி நம்முடைய இருதயத்திலே பதிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், இந்த போலியான விசுவாசமும் இந்த சேவிங் ஃபெய்த் என்கிற உண்மையான விசுவாசமும் இரண்டுமே, இந்த ரெண்டையும் பிரிப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். There is only a thin differentiation. அல்லது அந்த ரெண்டையும் பிரித்து பார்க்கிற காரியம் ரொம்ப தின்னா இருக்குது.
அல்லது இன்னும் தெளிவாக சொன்னால் இந்த போலியான விசுவாசமும் உண்மையான விசுவாசம் இந்த ரெண்டுமே ஒரே நபரிடமிருந்து வருவது போல இருக்கிறது. அல்லது போலியான விசுவாசமும் உண்மையான விசுவாசமும் தேவனாகிய கர்த்தர் அருளின அந்த வார்த்தை வாக்குத்தத்தத்தில் இருந்துதான் வருகிறது. அதனாலதான் அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். unless we are very sharp and sensitive, பரிசுத்தாவியானவருக்கு நாம் மிக மிக ஒரு கவனம் உள்ளவர்களாக இல்லாவிட்டால் அதை கண்டுபிடிப்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ஒரே வாக்குத்தத்தம். சோ ரெண்டு பதங்கள் பயன்படுத்தினேன், மீண்டும் அதை பயன்படுத்த விரும்புகிறேன். அந்த the source of our faith, நாம் விசுவாசிப்பதற்கு ஆதாரமாயிருப்பது ஒரு பர்சன் அண்ட் ப்ராமிஸ். ரெண்டு காரியங்கள், ரெண்டும் பீல தொடங்குகிறது. தேவனாகிய கர்த்தர், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரியேக தேவனாகிய நபர். இரண்டாவது, அவர் அருளி இருக்கிற வார்த்தை. வார்த்தை என்று சொல்லும் போது இந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை பைபிள். பைபிளுக்கு அருமையானவர்களே மற்ற வார்த்தைகளும் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒன்று இட்ஸ் a book of prophecy. அதுபோல வேதாகமம் it is a book of promises. தேவனுடைய வார்த்தை, தேவன் தாமே நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. இது அவருடைய வாக்குத்தத்தம். சோ தேவன் அவர் அருளி இருக்கிற வாக்குத்தத்தம், அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் அருளி இருக்கிற வாக்குத்தத்தம். ஆனால் அதை சாத்தானும் ரொம்ப சரளமாக மிக காமனாக பயன்படுத்துகிறான் என்பதுன்னா அந்த போலியான ஃபெய்த்தினுடைய ஆதாரம். சோ ரெண்டுமே வேத வசனம் தான், ரெண்டுமே வாக்குத்தத்தம் தான். ஆனா அதுல ரெண்டு பேர் ஆக்ட் பண்றாங்க. ஒன்று இந்த வேதாகமத்தின் வாக்குத்தத்தங்களை அருளின தேவனாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவர், கிறிஸ்து. இரண்டாவது, அதே வாக்குத்தத்தத்தை சாத்தான் பயன்படுத்துகிறான். சாத்தான் பயன்படுத்தும் போது அது போலியான விசுவாசத்தை அவேக்கன் பண்ணுகிறது, போலியான விசுவாசத்தை எழுச்சி அடைய செய்கிறது. தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தும் போது அது உண்மையான விசுவாசத்தை எழுச்சி அடைய செய்கிறது. வெரி வெரி சென்சிட்டிவ். அருமையானவர்களே, இன்னொரு காரியம் அருமையானவர்களே, இந்த போலியான விசுவாசம்தான் அநேகருக்குள்ளே எழுச்சியை உண்டாக்கும். இந்த உண்மையான விசுவாசம் என்பது மிக சிலருக்கே உண்டாகும் என்பதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, திஸ் இஸ் த பிரின்சிபிள். வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம். நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்லே நாம் இதை மீண்டும் வாசிப்பது நல்லது என்று நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து, இது உங்களுக்கு ஃபெமிலியரான வசனம் தான், ஆனாலும் இது தேவ வசனம். தேவனுடைய சமூகத்திலே இன்று ஒருமுறை கூட வாசிப்பது நல்லதுதான். 13-14, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமா இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமா இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். சோ இது இயேசு சொன்ன காரியம். சோ இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போதே அவருடைய செய்தி, சகல மகிமையும் அவருக்குள் பரிபூர்ணமாய் வாசமாயிருக்கிற அவருடைய வார்த்தையை அல்ல தட்டினவர்கள், அல்லது அவருடைய வார்த்தையை கேட்டும் அவருடைய வாழ்க்கையை பார்த்தும் போலியான விசுவாசம் எழுச்சி பெற்றவர்கள் அநேகர் என்று அந்த யோவான் 6வது அதிகாரம் அந்த
நானே ஜீவ அப்பம், அந்த பேசேஜ்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கொஞ்சம். சோ இந்த போலியான விசுவாசம் யாருக்குள் எழுச்சி அடைகிறதோ அல்லது அப்படி இருக்கிறவர்கள் தான் அநேகர் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இது இதை வாசிக்கும் போது ஒருவேளை யூஸ்வலா நம்ம எப்படி திங்க் பண்ணுவோம்னா, இது ரட்சிக்கப்படாதவர்களை, திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்களை இது குறிக்கிறது என்று. நீங்க நன்றாக இந்த கான்டெக்ஸ்ட பார்த்தீர்களானால் திருச்சபைக்கு வெளியே இருக்கிற மக்களை அது இந்த கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. திருச்சபைக்கு வெளியே இருக்கிற மக்களுடைய கான்டெக்ட்ல அல்ல, யூதர்களுடைய கான்டெக்ட்ல தான் சொல்லுகிறார், அல்லது கிறிஸ்தவ திருச்சபையினுடைய கான்டெக்ஸ்டுக்கு உள்ளதான் அவர் சொல்லுகிறார். அதை நாம் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சோ அதிகமானவர்கள் இதை தான் தெரிந்து கொள்வார்கள். இந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அல்லது மெய்யான விசுவாசம் எவர்களுக்குள்ளே எழுச்சி அடைய பண்ணப்படுகிறதோ அவர்கள் மிகவும் சிலராகத்தான் இருப்பார்கள். மிகவும் சிலர்னா ப்ரொபோர்ஷன் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அருமையானவர்களே, ப்ரொபோர்ஷன் இஸ் வெரி கிளியர். பழைய ஏற்பாட்டில இருந்து ஆரம்பத்திலிருந்து சரித்திரத்தை நாம் திரும்பி பார்ப்போமே ஆனால் நோவாவின் காலத்திலே முழு உலகம் 8 பேர். மிக தெளிவாக அதை குறித்து நாம் 2 பேதுரு எழுதின 2வது நிருபத்திலே அவர் திரும்பவும் அதை விளக்கமாக எழுதுகிறார். முழு உலகத்தையும் அவர் அழித்து 8 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். இதுதான் சிலர். அதே மாதிரி அதை தொடர்ந்து சோதோம் கொமோரா என்கிற பெரிய பட்டணம், லோத்து என்கிற ஒருவன், அதே 2 பேதுருவுல அழகாக எழுதுகிறார். அது பழைய ஏற்பாட்டினுடைய சத்தியங்களை புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்கள் அதை எழுத கொண்டு வரும்போதுதான் அங்கே சரியான இன்டர்பிரேஷன் நமக்கு கிடைக்கிறது. லோத்து என்கிற ஒரு மனிதன், மனைவியை குறித்தும் சொல்லல, ரொம்ப அழகா சொல்றார், ஒரு மனிதனை அவர் ரட்சித்திருக்க என்று சொல்லுகிறார். அடுத்தது 6 லட்சம் பேர் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் மீட்கப்பட்டு செங்கடலை கடந்து அவர்கள் செல்லும் பொழுது, அந்த வனாந்தர யாத்திரையிலே அவர்கள் கடந்து செல்லும் போது அதிலே உண்மையான விசுவாசம் கொண்டவர்கள் அல்லது பரலோகத்துக்குரியவர்களாய் அதிலே தென்பட்டவர்கள், அதிலே இருந்து வெளிவந்தவர்கள் 2 பேர். 6 லட்சம் 2. சோ ஸ்கேரி. ஆனாலும் கூட சத்தியம் அதை தான் சொல்லுகிறது, இயேசு அதை தான் சொல்கிறார், அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்லி. அருமையானவர்களே, இந்த ஒரு எக்ஸாம்பிளை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். சோ நான் சொன்னேன், ஒரே வாக்குத்தத்தம், ஒரே தேவன், அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவனாகிய கர்த்தர் அருளி இருக்கிற வாக்குத்தத்தம் ஒன்றுதான். அதை படிப்பவர்கள் 2 விதமாக படித்து 2 விதமான விசுவாசம் அங்கே எழுச்சி அடைய பண்ணப்படுகிறது. ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனத்திலே வருகிற அந்த ஒரு வாக்கு தத்தம் என்று நாம் வைத்துக் கொள்வோம். ரோமர் 8:32 நம்ம நன்றாக தெரிந்த ஒரு வாக்கு தத்தம் தான், ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்ல வாக்கு தத்தம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். திரும்ப வாசிக்கிறேன். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை, இயேசுவை ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிற காரியத்தை, அப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் படிக்கிறோம் என்றால், விசுவாசிகள் படிக்கிறார்கள் என்றால் 2 விதத்துல எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, இந்த கீயை பயன்படுத்தி இப்பொழுது இங்கு இந்த உலகத்திலே நான் வாழும் பொழுது முழுமையாக என்கிற அந்த கீயை வச்சுட்டு, திரும்பவும் சொல்லுகிறேன், நல்லா கவனியுங்கள். இப்பொழுது now, இங்கு இந்த உலகத்திலே, இன் திஸ் இயர் ஃபுல்லி, முழுமையாக அப்படிங்கிற அந்த கீயை வச்சு இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை வாசிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சொந்த குமாரன் என்று கூட ஸ்பேர் பண்ணாம, அதாவது வெரி டைனாமிக் ப்ராமிஸ். அருமையானவர்களே,
அந்த என்ன வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் he didn't spare. இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை he didn't spare. தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய சொந்த குமாரனை கூட அவர் விட்டு வைக்காம, ஸ்பேர் பண்ணாம அவரை மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அது சாதாரணமான காரியம் அல்ல. இட் வாஸ் a very very costly affair for God. அதையே அவர் எனக்காக செய்திருக்கும் போது மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிற அந்த பிரேஸை படிச்ச உடனே, அப்படின்னா எனக்கு எல்லாவற்றையுமே தருவாரு. நான் இப்போ என்ன செய்ய போறேன்னா, நான் ஒரு பிசினஸ் தொடங்க போறேன், இந்த பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆண்டவர் மாற்றுவாரு அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நான் ஒரு வேலைக்காக அப்ளை பண்ண போறேன், இந்த வேலைய அவருடைய குமாரன் என்றும் பாராம அவரை எனக்காக மறிக்கும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கும் போது இந்த வேலையை நிச்சயமாக அவர் எனக்கு அருளுவார் என்று நான் விசுவாசிக்கலாம். அல்லது எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் குழந்தை இல்லை, அதை கூட ஆண்டவர் செய்ய மாட்டாரா? தன்னுடைய குமாரனே அருளி இருக்கும் போது அவர் அதை கூட செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார் என்று இப்படி என்னுடைய இந்த உலகத்திலே இப்பொழுது தேவையான இந்த சரீர பிரகாரமான நன்மைகள் உண்டாகும் என்று நானாக விசுவாசிக்கலாம். பட் திஸ் டசன்ட் மீன் தட். அந்த கான்டெக்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் நான் மாறுவது, அதான் முக்கியமான தீம் அந்த பேசேஜ்ல. அப்படி நான் மாறுவதற்கு என்னை அவர் ரட்சித்தவர், என்னை முன்குறித்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை முன்குறித்தவர், என்னை அழைத்தவர், எனக்காக அவருடைய குமாரனையே கொடுத்தவர், என்னை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கொப்பாய் மாற்றி பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தி என்னை கொண்டு போகும்படி எனக்கு தேவையான மற்ற எல்லாவற்றையும் எப்படி அருளாதிருப்பார் என்கிற கான்பிடன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். சோ அப்படி புரிந்து கொள்கிறவர்கள் சிலர், ரொம்ப சிலர், மிகச்சிலர். சோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இப்படி எல்லா வாக்குத்தத்தத்தையும் எல்லா வாக்குத்தத்தங்களையும் now here fully. அப்போ இந்த உலகத்துல நமக்கு எதையுமே கொடுக்க மாட்டாரா? எல்லாவற்றையும் கொடுக்கிறார், தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அருமையானவளே, அந்த கீ அதான் அந்த இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த ஜெபம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இதற்கு இப்படி நான் வாழும்போது, அதான் கீ. அருமையானவர்களே, இந்த உலகத்திலே நான் அவருடைய மகிமைக்காக நான் வாழும்போது, அவருடைய மகிமைக்காக நான் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய மகிமைக்காக நான் வாழும்போது, அவருடைய சித்தம் செய்யப்படும்படியாய் நான் வாழும்போது, அவருடைய ராஜ்யத்திற்காக நான் வாழும்போது, அவருடைய ராஜ்யம் எப்போ வரும் என்கிற ஏக்கத்திலே அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக நான் வாழும்போது, என்னுடைய எல்லா தேவைகள், பிசிக்கல் நீட்ஸ், அதன் அடிப்படையிலே தான் அடுத்தது அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அதுல எல்லா பிசிக்கல் நீட்ஸும் அடங்கி இருக்கு. எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பேன் என்று சொல்லி, எனக்கு என்ன தேவையோ என்று அவர் அறிகிறாரோ அந்த தேவைகளை எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். ஆனா இப்படி இந்த வசனத்தை வைத்து, இந்த செகண்ட் பார்ட்டை வைத்து மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லி, அதனால எனக்கு ஒரு கார் தேவைப்படுகிறது என்று சொல்லி நேம் இட் அண்ட் கிளைம் இட். ரெண்டாவது கீ நேம் இட் அண்ட் கிளைம் இட். இது வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை கிளைம் பண்ணி நாம் பெற்றுக்கொள்வோம். பட் he has not promised it. அதை அசியூம் பண்ணுகிறோம். அது போல சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். ஒரு சகோதரி, அவங்களுடைய கணவர் கொரோனால பாதிக்கப்பட்டு இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருந்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஜெபம், என்னுடைய ஜெபமும் கூட. ஆனா அவங்க அதுக்கு அந்த சுகமானதுக்கு அவங்க எழுதியிருக்கும் போது, God answers prayer. Our God is a prayer answering God when we cling on to his promise and in faith. விசுவாசத்திலே அவருடைய ப்ராமிஸை கிளைம் பண்ணும்போது. அப்போ
சுகம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் அவர்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படிங்கிற காரியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம வேற நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். ஆனா அருமையானுள்ளே, இப்படி நாம் நேம் இட் அண்ட் கிளைம் இட் முழுமையாக இந்த உலகத்திலே நாம் ஏற்கனவே நாகர்கோவில் பைபிள் ஸ்டடிலையும் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கு முன்னால நம்ம ஆன்லைன்ல பண்ணும்போதும் பார்த்திருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 18 to 25 வரையிலுள்ள அந்த பகுதி தான் அதற்கு கீயாக இருக்கிறது. சரீர மீட்பு நமக்கு இன்னும் உண்டாகவில்லை. சரீர மீட்புக்காக நாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த சரீர மீட்பு உண்டாகிறது வரையிலும் இந்த உலகத்திலே நாம் வாழும்போது பார்ஷியலாக சுகம், அப்படிப்பட்ட காரியங்கள், இந்த பொருளாதார காரியங்கள், அந்த காரியங்கள் முழுமையாக அல்ல. நம்முடைய சரீரத்தில் வியாதிகளுக்காக நாம் ஜெபிக்கும் போது நமக்கு அந்த வேளையிலே அந்த நேரத்திலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அந்த சுகம் தேவையானால் அதை அவர் தருகிறார். இல்லாவிட்டால் ஒருவேளை நம்ம எடுத்துக்கொள்கிறார். ஒருவேளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக. சோ இந்த உலகத்திலே நாம் இருக்கும்போது பார்ஷியல், ஆனால் முழுமையாக நம்முடைய சுகத்தை பர்ச்சேஸ் பண்ணி விட்டார். அதை நாம் மறந்து போக கூடாது. நாம் நமக்கு ஒரு ஒரு வியாதி இல்லாத பெர்ஃபெக்டான ஒரு சரீரத்தை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த வாக்கு தத்தங்கள் அவைகள் தான் நம்மை அந்த மறுபிறப்புக்கு நாம் மறுபடியும் பிறக்கும் போது எந்த வாக்கு தத்தங்களின் அடிப்படையிலே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அருமையானவர்களே, இந்த காரியத்தை நாம் தெளிவாக பெற்று கொண்டிருக்கிறோமா? இந்த ஒரே வாக்குத்தத்தம், ஒரே சோர்ஸ், ஆனால் பயன்படுத்துகிறது ஒன்று சாத்தான் பயன்படுத்துகிறார் அப்படிங்கிறதை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் அருமையானவர்களே. ஏனென்றால் அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாளிலே அதை பயன்படுத்தி ஏராளமான மக்கள் அவர்களை பின்பற்றுவதை நாம் பார்க்கிறோம். அப்போ அப்படி பின்பற்றும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை இந்த கொரோனானால அஃபெக்ட் பண்ணப்பட்டு அவர்களுக்காக ஜெபம் பண்ணும் போது ஒருவேளை சுகம் கிடைக்காத பட்சத்திலே அவர்கள் பெர்ப்ளெக்ஸ் ஆகி விடுகிறார்கள். பட் இந்த காரியத்தை நாம் தெளிவாக பெற்றுக்கொள்வோம் அருமையானவர்களே. இந்த ரோமர் 8:32 அடிப்படையிலே மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படிங்கிற காரியத்தை அந்த சாத்தான் எடுத்து பயன்படுத்துறான்னு பாக்குறோம்ல. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போதும் அப்படிதான் அவன் பயன்படுத்துகிறான். நீர் தாழ குதியும், உமக்காக உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடி தேவதூதர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீத புஸ்தகத்தினுடைய வாக்கு தத்தத்தை தான் சாத்தான் பயன்படுத்துகிறான். பயன்படுத்துகிறவர்கள் வித்தியாசம். கடந்த வாரத்துல ஆப்பிரிக்கால உள்ள டாப் 10 ரிச் பாஸ்டர்ஸ் உடைய பார்க்க நேரிட்டது. ஒரு போதகர் அவருடைய அந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார், இந்த உலகத்திலேயே மிக அதிகமாக விலை கூடின அந்த கார்ல அவர் வாராரு. 2 குதிரையில 2 பேர் போறாங்க. அப்படி ஒரு ப்ரொடெக்ஷன், அப்படி ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டி எப்படி போவாரு அந்த மாதிரி. அருமையானே அவருடைய அவரை குறித்து டிஸ்கிரிப்ஷன் சொல்லுகிறான் அவருக்கு 22 கார் இருக்குதான். அது மாதிரி எல்லாமே எக்ஸ்பென்சிவ் கார். இஸ் அ லவர் ஆஃப் கார்ஸ். அந்த கார்களை அவர் நேசிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி. அவருடைய சர்ச்ல எவ்வளவு பேர் மெம்பர்ஸ் தெரியுமா? விசுவாசிகள் 95,000 பேர். அருமையானே. அந்த 95,000 பேர் இவர் இன்க்ளூடிங். இந்த பி பார்ட் அந்த ரோமர் 8:32 அந்த இப்பொழுது இந்த உலகத்திலே ஃபுல்லி அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து இந்த விதமான விசுவாசம் அருமையானே. ஒருவேளை அந்த சபையில இருந்து ஒரு 5 உண்மையான விசுவாசம் எழுச்சி பெற்றவர்கள் 5 பேர் கூட தேர்வாங்களா அப்படிங்கிறது எனக்கு மிகுந்த சந்தேகமாக இருந்துச்சு அந்த காரியங்களை பார்க்கும்போது. அருமையானே, இந்த
ஆனா அந்த உண்மையான ஃபெய்த், உண்மையான விசுவாசம் நமக்குள்ளே இந்த தேவனாய கர்த்தர் மேலே ஒரு அன்பை உண்டாக்கி அது எப்படிப்பட்ட காரியத்தை செய்யும் என்று சொல்லி 2 வசனங்களை, இயேசு சொன்ன வசனங்களை நாம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம், லூக்கா 9வது அதிகாரம். இந்த வசனங்களை இந்த நாட்களிலே திருச்சபைகளிலே வாசிக்கிறார்களா அல்லது சீரியஸாக எடுக்கிறார்களா என்பது ஒரு பெரிய சந்தேகமான ஒரு காரியம்தான். லூக்கா 9வது அதிகாரம் இயேசு சொன்ன ஒரு மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட், மிக முக்கியமான ஒரு அவருடைய கிளைம். 24வது வசனம், தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், இந்த உலகத்திலே என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படியாயிலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பவன் அதை இழந்து போவான் என்று சொல்கிறான். தன்னுடைய ஜீவனை இழந்து போகிறவன். சோ இதனுடைய எக்ஸ்பான்ஷன் யோவான் ரொம்ப மிக தெளிவாக எழுதுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம், யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனம். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து பாருங்க. அருமையானுள்ளே, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, தன் ஜீவனை இந்த உலகத்திலே தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். தன்னுடைய ஜீவனை சிநேகிக்கிறவன் நித்திய காலமாக அதை இழந்து போவான். இந்த உலகத்திலே ரொம்ப தெளிவாக எழுதுகிறான், இந்த உலகத்திலே தன்னுடைய ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவகாலமாய் காத்து கொள்வான். So, அருமையானே, a pastor being a lover of car is a misnomer. ஒரு கிறிஸ்தவ போதகர் என்று சொல்லி அவர் கார்களை நேசிப்பவர் என்பது எவ்வளவு தெளிவாக அது இந்த உலக சிநேகம். அப்போ ஒரு வாக்குத்தத்தம், வேதாகமத்தில் உள்ள ஒரு வாக்குத்தத்தம் அவருக்குள்ளே ஒரு விசுவாசத்தை எழுச்சி அடைய செய்திருக்கிறது. அந்த விசுவாசத்தினாலே கார்களின் மேல அன்பு, ஒரு லக்ஸூரியஸான ஒரு வாழ்க்கையின் மேலே அன்பு, இந்த உலக வாழ்க்கையின் மேலே அன்பை அது உண்டாக்கி இருக்குமானால் அதுதான் போலியான விசுவாசம். 95,000 இந்த மெகா சர்ச்சஸை பார்க்கும்போது நம்ம துக்கம் அடைவது நல்லது. நம்ம சந்தோஷப்படுவதை காட்டிலும் துக்கம் அடைவது நல்லது. ஒருவேளை இந்த சபையில 4 பேர் தேர்வாங்களா, 5 பேர் தேர்வாங்களா, ஆண்டவரே உண்மையான மறுபிறப்பை அடைய மாட்டார்களா? சோ அப்போ இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையை நேசித்து வாழ்கிற அப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் மறுபிறப்படையவில்லை. அந்த மறுபிறப்படையும் போது மிக தெளிவாக வாசித்தோம். கடந்த வாரத்திலே வாசித்த ஞாபகம் இருக்கிறது. 1 பேதுரு 1:4 பேதுரு சொல்லுகிறார், அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான நம்பிக்கை உண்டாகும்படி மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். We were born again for a promise. அந்த ப்ராமிஸ பார்த்துதான் நம்ம மறுபடியும் பிறந்த போது நம்முடைய கண்கள், இருதயத்தின் கண்களை தேவன் கிருபையாக அந்த விசுவாசத்தை கொண்டு திறந்த போது நம்ம இந்த வாழ்க்கையை தான் அட்ராக்டிவா பார்த்தோம். அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய அந்த சுதந்திரம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அங்கே கிறிஸ்துவோடு கூட நான் வாடுவேன் என்ற அந்த வாக்குத்தத்தம். இன்னொரு வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப கடந்த வாரத்துல ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்ததை உங்களுக்கு முன்பதாக வாசிக்க விரும்புகிறேன். இப்படி ஏராளமான வாக்குத்தத்தங்களின் அடிப்படையிலே தான் நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 20-21 வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம், எனக்கு மிக ஆசீர்வாதமாக இருந்த கடந்த வாரத்துல. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை
தம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார். We have a blessed hope. நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு சந்தோஷமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்ன? நம்முடைய இந்த அற்பமான சரீரத்தை, எப்பவுமே கால் வலிக்குது அல்லது முட்டு வலிக்குது அல்லது இடுப்பு வலிக்குது, எங்கேயாவது வலிக்குது, பலவிதமான பிரச்சனைகளில இருக்கிறோம். இந்த இதே அற்பமான சரீரத்தை அந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது எந்த ஒரு சரீரத்தோடு மகிமையாக மறுரூபமாக்கப்பட்டு எழும்பினாரோ அந்த சரீரத்தை போல என்னுடைய சரீரத்தை மாற்றுவார். இதை யோசிக்கும் போது எனக்கு அன்பு பொங்குதான். இந்த மறுரூபமாக்கப்படுகிற என்னுடைய சரீரம் எப்படி இருக்கும்? அந்த நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் ஆளுகை செய்வேன், இந்த உலகத்தை நான் ஆளுகை செய்வேன், இப்படி ஏராளமான வாக்குத்தத்தங்கள். ஆனா அதை ரிவால்வ் பண்ணி கொடுக்கப்படுகிற மற்ற அந்த வாக்குத்தத்தங்களை, தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து இந்த உலகத்திற்கு ஏதுவான ஒரு அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு எழுச்சி நமக்குள்ளே உண்டாகுமானால், ஒருவேளை அருமையானவர்களே, நாம் ரட்சிக்கப்பட்ட போது இந்த விசுவாசம், மெய்யான விசுவாசம் எழுச்சி பெற்றது. மெய்யான விசுவாசத்தை விசுவாசிக்கும்படியாய் நாம் எழுச்சியை அடைந்தோம். இயேசுவை நேசித்தோம், இயேசுவை அலாதியாய் நேசித்தோம், தேவனுடைய வார்த்தையை அலாதியாய் பிரியப்பட்டு வாசித்தோம். ஆனால் காலப்போக்கிலே இதை குறித்த டீச்சிங்ஸ், இதை குறித்த ஈடுபாடு, இதை குறித்த ஓரியன்டேஷன் அப்படி சபைகளிலே இல்லாதபடியினாலே ஒருவேளை காலப்போக்கிலே அந்த சேவிங் ஃபெய்த் எழுச்சி அடையாமல் மங்கி போயிருக்க வாய்ப்புண்டு. அந்த நிலைமையில தான் லவோதிக்கியா சபை இருந்துச்சு. லவோதிக்கா சபை அந்த நிலைமையில இருந்ததுதான் இயேசு சொல்றாரு, வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி. அவருக்கா அது இன்னைக்கு அதுதான் வாசிச்சுட்டு இருந்தேன். இந்த 3வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் அந்த 16வது வசனத்துல, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன்னா, நம்ம யூசுவலா இதை வாசிக்கும் போது எப்படி நினைப்போம்னா, வாந்தி பண்ணி போடுவார், ஓகே இது நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னா என்னை விட்டு நான் உன்னை எடுத்து போடுவேன் என்று அர்த்தம். அருமையானவர்களே, அந்த இட்டர்னல் டிஸ்ட்ரக்ஷனுக்குள்ள நீ போயிருவேன்னு சொல்றாரு. அது மாதிரி அருமையானவர்களே, அப்போ என்ன அங்க பிரச்சனைன்னா 17வது வசனத்துல, நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பந்தன் என்றும் எனக்கு ஒன்னும் குறைவில்லை என்று சொல்கிறேன். குருடனாய் இருக்கிற, பார்க்க முடியல. ஒரு நாள் பார்த்தேன், நான் மறுபடியும் பிறந்த போது இந்த அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகி அந்த சுதந்திரத்தை இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறதை குறித்தும், இந்த பர்சன் கிரைஸ்ட், கிறிஸ்து எவ்வளவு அழகானவர் என்றும் கிறிஸ்து எவ்வளவு மகிமையானவர் என்பதும் அட்ராக்டிவானவருமாக இருந்தார். We are so fascinated by this gospel. We were so fascinated by this person, அவருடைய மகிமை. ஆனா இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, நீ பார்வை அடையும்படி உன் கண்களுக்கு கலிக்கம் போடணும்னு சொல்லி அடுத்த வசனத்துல சொல்றாரு. அருமையானவர்களே, இதுதான் அடுத்த பகுதியிலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைனா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்கலாம். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் நாம ரட்சிக்கப்பட்ட போது எப்படி நமக்கு இருந்துச்சுன்னு சொல்லி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசித்து இந்த சுவிசேஷத்தை குறித்த 2 ஃப்ரேசஸ உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். how glorious this gospel is. இந்த சுவிசேஷம் நமக்கு அந்த நித்திய ஜீவனை வாக்கு பண்ணி இருக்கிற அந்த சுவிசேஷம், இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்கிற இந்த பர்சன், அந்த பர்சன் தான் காஸ்பல் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த மகிமையான நபர் தான் சுவிசேஷம் என்பதை ஏற்கனவே நாம பார்த்திருக்கிறோம். சோ அவர் எனக்காக வாக்கு பண்ணியிருக்கிற அந்த நித்திய ஜீவனோடு சம்பந்தப்பட்டிருக்கிற மேலான அந்த வாக்கு தத்தங்கள்,
சோ 4வது வசனம், தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம், சுவிசேஷத்தின் ஒளி. அதோட நிறுத்திக் கொள்கிறேன். சோ இந்த தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்து என்கிற நபர் இருக்கிறார் அல்லவா, அவருடைய மகிமையின் ஒளி, அவருடைய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி, அவருடைய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி. 6வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி. அருமையான இந்த 2 பிரேஸையும் நம்முடைய இருதயத்திலேயும் மனதிலேயும் தெளிவாக நிறுத்தி கொள்வோம். தேவனுடைய சாயலாயிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. எவ்வளவு மல்டி டைமென்ஷனல் குளோரியஸ் பர்சன் ஹி இஸ். இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நபர் எவ்வளவு ஒரு மல்டி டைமென்ஷனலி குளோரியஸ் பர்சன். சோ அவரை நேசிக்கிற நேசம் நான் மறுபடியும் பிறந்த போது எனக்குள்ளே எப்படி பற்றி எரிந்ததோ அதுபோல இன்றும் பற்றி எரிகிறதா, நேற்று பற்றி எரிந்தது இன்று பற்றி எரிகிறதா. சோ விசுவாசம் என்னிலே ஒவ்வொரு நாளும் வளர வளர இந்த தேவனுடைய சாயலா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியை நான் அப்படியே பார்ப்பேன். சோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவனுடைய முகம், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த முகத்தை நான் பார்க்கும்போது, சுவிசேஷத்திலே வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை நான் பார்க்கும்போது, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்திலே தேவனுடைய அந்த மகிமை, தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி அங்கே பிரதிபலிக்கிறது. சோ இந்த தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவிலே என்பதை மாத்திரம் நம்ம சுருக்கமா பார்க்கலாம். நான் தொடர்ந்து பார்ப்போம். அருமையானவர்களே, வாட் இஸ் திஸ், இது என்ன அப்படின்னு சொல்லி யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனம். யோவான் 1:14 இந்த யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி பார்த்திருக்கிறான் என்று பாருங்கள். ஃபெமிலியரான வார்த்தை தான், நான் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பாருங்க. 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை நாங்கள் கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. This is something strange. அருமையானவர்களே, அநேகர் எல்லாருமே தான் பார்த்தாங்க இயேசுவை. அந்த நாட்களில் இருந்த யூதர்கள் எல்லாருமே பார்த்தார்கள், பரிசேயர்கள் பார்த்தார்கள், வேத பாரகர்கள் பார்த்தார்கள். இந்த வேத பாரகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே அத்துப்படி ரொம்ப நல்லா தெரியும். ஆனா அவர்களுடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்பட்டு இதுதான் அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி, தேவனுடைய சாயலா இருக்கிற இயேசு கிறிஸ்து, தேவனுடைய சாயலா இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி என்று அவங்களுக்கு தெரியல. இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்திலே தேவனுடைய அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை அவங்க பார்க்கல. ஆனா இந்த யோவான் அப்போஸ்தலன் அல்லது அந்த சீஷர்கள் அந்த கொஞ்சம் பேர் பார்த்தாங்க. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க? வாட் வாஸ் சோ glorious to them? எல்லாரையும் மாதிரிதான் இருக்கிறாரு, எல்லாரையும் மாதிரி தொட்டு பார்க்கலாம், எல்லா யூதர்களை மாதிரிதான் அவருக்கும் சரீரம் இருந்துச்சு, எல்லாரும் மாதிரிதான் இருந்தாரு. ஆனா இவங்க மாத்திரம் வித்தியாசமான தேவனுடைய ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா குளோரியஸ்லி அட்ராக்டிவ் பர்சனா பார்த்தாங்க. கடந்த வாரத்திலே, அதுக்கு முந்தின வாரம் பார்த்தோம்னு நினைக்கிறேன், பேதுரு யாரிடத்துல போவோம் ஆண்டவரே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. There is something so strangely, awesomely beautiful in you. அது வேற எங்கேயுமே கிடைக்காது. சோ இது என்ன மகிமை அப்படிங்கறது மாத்திரம் கொஞ்சம் நம்ம ஒரு பழைய ஏற்பாட்டு பேசேஜுக்கு போய் புதிய ஏற்பாட்டு பேசேஜுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமைன்னு சொல்றோமே, வாட் இஸ் இட் ரியலி? இந்த யோவான் 1:14 அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிற அந்த கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் வாசம் பண்ணின அந்த தேவனுடைய ஒரே பேரானவனுக்கு ஏற்ற மகிமையை நாங்க அவரிடத்துல பார்த்தோம்னு சொல்றாரு. வாட் இஸ் தட்?
யாத்திராகம புஸ்தகம் 19வது அதிகாரம், யாத்திராகமம் 19வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை அருமையானவர்களே உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கொஞ்சம் வேகமாக நான் படிப்பேனா இருக்கும். கொஞ்சம் தயை கூர்ந்து என்னோட சேர்ந்து ஃபாலோ பண்ண உங்களை தாழ்மையோடு கேட்கிறேன். 12வது வசனம், 19வது அதிகாரம் 12வது வசனம். இது என்ன கான்டெக்ஸ்ட்னு சொன்னா, மோசேயையும் ஆரோனையும் தேவனாகிய கர்த்தர் சீனாய் மலை உச்சியிலே அவர் கூப்பிடுகிறார். சோ அந்த காரியத்துல மிக முக்கியமான வசனங்களை அந்த நம்முடைய இந்த நரேஷன் சரியா கிடைக்கிற மாதிரி சில வசனங்களை வாசிப்பேன். ஆனா க்ளோஸா ஃபாலோ பண்ணுங்க. இப்போ 12வது வசனம் வாசிக்கிறேன். ஜனங்களுக்கு சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு சொல்றாரு. மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான். 13வது வசனம், ஒரு கையும் அதை தொடலாகாது, தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படல் ஆகாது. எக்காலம் நெடுந்துணியாய் துணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். இப்ப 17வது வசனம், அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்திலே நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியினால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. 19, எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். எவ்வளவு பியூட்டிஃபுல் இல்ல? மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். 21வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்கள் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாய் எச்சரி. அவங்க அதை தொற்றக்கூடாது, அந்த எல்லையை கடந்து வந்துடக்கூடாது. அப்ப மோசே என்ன சொல்றான்னா, 23 வாசிக்கிறேன் இப்போ. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றான். ஆண்டவரே, நீங்க தான் சொன்னீங்க, நான் அதனால போய் ஸ்ட்ரிக்டா அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த எல்லைக்கு உள்ளால அவங்க வரமாட்டாங்க, நான் சொல்லிட்டேன். ஆனா ஆண்டவர் திருப்பி என்ன சொல்றாரு? 24வது வசனத்துல கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ. செகண்ட் டைம் இறங்கி போ சொல்றாரு, வார்ன் பண்றாரு. So it's not a serious, it's not an ordinary thing, it's very serious. If I am coming down, நான் இறங்கி வருவேனால் அந்த மலையே அசைது, அந்த மலையினுடைய அடிவாரத்தை கூட அவங்க தொற்றக்கூடாது, மாடுனாலும் சரி ஆடுனாலும் சரி. சோ அதுக்கு பிறகு திருப்பி 2வது முறை அவன் இறங்கி வந்து எச்சரிக்கிறான். அதுக்கு பிறகு அவர் திரும்பி போறான். 10 கற்பனைகளை 20வது அதிகாரத்தின் முதல் பகுதியில கொடுக்கிறாரு. இப்போ 18வது வசனத்துக்கு வாங்க. 20வது அதிகாரம் 18வது வசனம். ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். அதை கண்டு ஜனங்கள் பின்வாங்கி தூரத்திலே நின்று மோசேயை நோக்கி, நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போவோம். பாருங்க 20வது வசனம், மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ என்னன்னா, தேவனாகிய கர்த்தர், கிரியேட்டர் காட், படைத்த தேவனாகிய கர்த்தர் மகா பரிசுத்தர். The holiness of God, அந்த பரிசுத்த தேவன், அவருடைய பரிசுத்தம் ஜனங்களுக்கு முன்பதாக வெளிப்படும் போது அதை தான் நாம் மகிமை என்று சொல்கிறோம், the glory.
அது அங்க இறங்கி வரும் பொழுது அவங்க சொல்றாங்க, திஸ் இஸ் ஆசம், இது எங்களுக்கு வேண்டாம், இதை எங்களால தாங்கிக் கொள்ள முடியாது, இட் இஸ் அன்பேரபிள் ஃபார் அஸ். அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, நீர் வேண்டுமானால் போகும், நீர் போய் நீர் கேட்டு எங்களுக்கு சொல்லும், நாங்க பக்கத்துல வர மாட்டோம். அருமையானவர்களே, என்ன குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன் என்றால், இந்த இப்படி பயங்கரமான மகிமை, ட்ரூலி குளோரியஸ், ஆசம்லி குளோரியஸ், முழு இஸ்ரவேல் சபையும் இது வேண்டாம், இதோட இம்மட்டோட நிறுத்திக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லும் போது, there is one single man who is not satisfied with this sight. இது போதாது ஆண்டவர். He was so attracted towards this. இந்த மகிமைக்கு, எந்த மகிமையை பார்த்து ஜனங்கள்லாம் எல்லாருமே, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வேண்டான்னு சொன்னாங்களோ, அந்த மகிமையை அவன் பார்க்கணும்னு சொல்லிதான் அந்த ஜெபம்ல. இப்போ எக்ஸடஸ் யாத்ரா 33க்கு வாங்க. அப்படியே 33வது அதிகாரம் 18-23 நமக்கு ஃபேமஸ் தான் ரொம்ப. அந்த 18 மாத்திரம் வாசிக்கிறேன், இப்போ நேரம் போயிட்டு இருக்கிறபடினால. 18வது வசனம், இதை நம்ம தொடர்ந்து விரிவா பிறகு பார்ப்போம். அருமையானவர்களே, அப்பொழுது அவன், மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். மோசேயே, இந்த மகிமைய, அந்த மகிமையினுடைய கிளிம்ஸை பார்த்துதான் இந்த 30 லட்சம் பேரும் அல்லது 6 லட்சம் புருஷர்கள், அவ்வளோ, the whole community said no more glory, stop it. நீர் வேணுமானா அங்க உள்ள பிரவேசியும் ஏதாவது செய்யும், நீர் கேட்டு எங்களுக்கு சொல்லுவோம், அவர் எங்கள்கிட்ட பேச வேண்டாம். That same glory attracted this man so much. Lord, I want to see more. அப்பதான் அந்த 19வது வசனத்துல அந்த ப்ரொவிஷன் நமக்கு தெரியும். அப்பா, இது முடியாத ஒரு காரியத்தை நீ கேட்ட, ஆனாலும் நான் அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணுவேன், என்னுடைய குட்னஸ் எல்லாத்தையும், ஆனா நீ தாங்க மாட்ட, என்னுடைய தயையை தான் கடந்து போக பண்ணுவேன். இந்த குளோரியுடைய ஒரு சின்ன பார்ட் அதை கடந்து போக பண்ணுவேன், உன்னால தாங்க முடியாது, அதனால கண்மலையில ஒரு வெடிப்பை உண்டாக்குவேன், அந்த வெடிப்புக்குள்ள நீ இருப்ப, நான் கடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்போ நான் இன்னொரு பேசேஜை காமிக்கிறேன். அதே அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. அதே பேஜ்ல 34வது அதிகாரம் 5வது வசனம் 6-7 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காக்கிறவர். What I want to say is, அருமையானவர்களே, முழு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய அந்த வெளிப்படையாக வெளிப்பட்ட அந்த மகிமை, அந்த பரிசுத்தத்தினுடைய எக்ஸ்பிரஷன், அந்த படைத்த கடவுள் மகா பரிசுத்தர் படைக்கப்பட்டவர்களினுடைய அசுத்தத்திற்கு நேராக அவர் வரும்போது, அந்த அசுத்தத்தை நேசிக்கிற மக்கள் அல்லது அசுத்தத்திலே வாழ்கிற மக்கள் எல்லாருமே தான், இன்க்ளூடிங் மோசே, அவர்களால தாங்கிக் கொள்ள முடியாம வேண்டான்னு சொன்னாங்க. பட் ஒரு மனிதன், there should be something more precious. அந்த எக்ஸ்டர்னல் குளோரியே அவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரிஞ்சு, அவன் இன்னும் there is something more சொல்லி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கெஞ்சி கூத்தாடி உள்ள வரான். உள்ள வரும்போது there seems to be another area of God. பழைய பாட்டின் தேவன் தான், the God of the Bible, God of the Old Testament. என்ன சொல்றாருன்னு பாருங்க, இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும். அந்த மல்டி டைமென்ஷனல் வேர்ட்ஸ் இங்கேயும் பழைய பாட்டிலையும் அங்கங்க யூஸ் பண்றத பாருங்க. நம்ம மல்டி டைமென்ஷனல் குளோரியஸ் சத்தியமும் உள்ள தேவன்,
அடுத்த வசனத்தினுடைய முதல் பகுதி 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை காண்பிக்கிறவர். So this was the part அந்த இஸ்ரவேல் மக்கள் பார்க்க தவறிட்டாங்க. They couldn't bear the external holiness of God. அதே துடிப்பு தான் ஆண்டவருக்கும் இருந்திருக்கும், தேவனுக்கும் இருந்திருக்கும். இவங்க பயப்பட்டு இப்படி போயிட்டாங்க. If at all they still come closer to me, இன்னும் நெருக்கமா எனக்குள்ள வந்திருந்தாங்கன்னா என் இருதயத்தை அவங்க பார்த்திருப்பாங்களே. நான் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவன் என்பதை, இரக்கமும் கிருபையும் என்னுடைய இருதயத்திலிருந்து ஒரு வல்கனோ மாதிரி வெடித்து வருகிறதை இவங்க பார்க்காம போயிட்டாங்களே. அதுக்கு ஆன்சர் தான் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து. இந்த 2 காரியங்களும் அவர்களே இருக்குது, ஆனா தெரியாது. தட் இஸ் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம் அருமையானவர்களே. இந்த மெசேஜை மாத்திரம் பெற்று ஆனா தொடர்ந்து நாம இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை என்னன்னு சொல்லி நம்ம கண்டிப்பா பார்ப்போம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்திலே க்ளோசரா பாருங்க அருமையானவர்களே. இது பரலோகத்திலே நடக்கிற ஒரு சீன். அங்கே தேவனாகிய கர்த்தர், the God of the universe, Father God அங்கே இருக்கிறார். அவருடைய கையிலே ஒரு சுருள் இருக்கிறது. அந்த சுருள் வந்து டைட்டில் டீட் என்று சொல்கிறாரு. டைட்டில் டீட் இந்த முழு உலகத்தையும் அந்த கடைசி நியாய தீர்ப்பு கொடுத்து அந்த முழு உலகத்தையும் அந்த தேவனுக்காக ரெஸ்டோர் பண்ணி தேவனுக்கு சொந்தமாக்குகிற, இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக்குகிற அந்த டைட்டில் டீட் அல்லது பிரமாண பத்திரம் தமிழ்ல சொன்ன. சோ 4வது வசனத்துல அதை பார்க்கலாம். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் யோவானாகிய நான் மிகவும் அழுதேன். 5வது வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் யோவானை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். 6வது வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்கிறதை கண்டேன். So this is Christ, the glorious Christ. மகிமை நிறைந்த கிறிஸ்து, தேவனுடைய குமாரனுக்கு, தேவனுடைய ஒரே பேரானவருக்கு ஒப்பான மகிமை உள்ளவராக கண்டேன் என்று யோவான் அப்போஸ்தலன் சொல்றாருல. கொலோசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவத்துவத்தின் சகல பரிபூர்ணமும் இவருக்குள் வாசமாயிருக்கிறது. இவர் சிங்கம், யூதா கோத்திரத்தின் சிங்கம். அதே நேரத்துல இவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அருமையானே, அந்த எக்ஸலஸ்ல நாம பார்த்த அந்த வேத பகுதியிலே தேவனாகிய கர்த்தருடைய 2 ஆஸ்பெக்ட்ஸ பார்த்தோம். ஒண்ணு வந்து மேஜஸ்டிக் பார்ட். அதுல வந்து அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நியாய தீர்ப்பு, அவருடைய கண்டிப்பு, அவருடைய அந்த கனம், இந்த அவருடைய அந்த நித்திய நியாய தீர்ப்பு, இந்த காரியங்கள் அங்கே இருக்கிறது. 20வது அடுத்த அதிகாரத்துல பார்த்தோம் அவருடைய இரக்கம், கிருபை, தயவு என்கிற டெண்டர் பார்ட், ஹார்ட் பார்ட், அப்படி 2ஆ பிரிக்கிறேன். இந்த 2மே தேவனாகிய கர்த்தருக்குள் இருக்கிறது. ஆனா ஒன்ன பார்க்க முடியல, அவருக்கும் காட்ட முடியல. நான் எவ்வளவு இரக்கமுள்ள, நான் அவருடைய அந்த மகா பரிசுத்தமும் அவருடைய நீதியும் நியாய தீர்ப்பும் அது இடிகளாகவும் மின்னல்களாகவும் புகைக்காடாகவும் அது அந்த முழு அந்த 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 மலையை அசைக்கிறதாகவும் இருந்தபடினாலே பயந்து உள்ள போகல. அந்த டெண்டர் பாட்டை மோசே மாத்திரம் தான் பார்த்தான். அந்த இயேசு கிறிஸ்துவிலே he's a lion like lamb, the lamb like lion. அவர் சிங்கத்தை போன்ற ஆட்டுக்குட்டியாகவும் ஆட்டுக்குட்டியை போன்ற சிங்கமாகவும் 2 இருக்கு. That is the glory of Christ. Isn't it beautiful? அருமையானவர்களே, இவர் நாயின் ஒரு விதவையின் மகன் செத்த அந்த பாடை அவர் தொடுகிறார்.
அழாதே என்று சொல்கிறார். ஸ்திரீயே அழாதே. அதே நேரத்துல அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து சொல்றாரு, பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. நீங்கள் இந்த அவர் கடைசி வாரத்துல அந்த எருசலேம் நகரத்திற்கு போகும்போது கம்பீரமாக, ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, மேஜஸ்டிக்காக கழுதையின் மேல் ஏறி போகிறார். எல்லாரும் ஓசன்னா ஓசன்னா என்று பாடுகிறார்கள். அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் போட்டு விரித்து அதன் மேலே இந்த இயேசு சவாரி செய்கிற அந்த கழுதை நடந்து ராஜாதி ராஜாவாக மேஜஸ்டிக்காக போகிறார். பட் அட் தி சேம் டைம் மீக்னஸ், மேஜஸ்டிக், மீக்னஸ், தாழ்மை. அங்கே போனவர் அங்க போய் தேவாலயத்துல நேரா போய் சாட்டை எடுக்கிறாரு. சாட்டையை உண்டு பண்ணினார்னு போட்டிருக்கு இல்ல. நேரா தேவாலயத்துக்கு உள்ள ஒரு பர்டிகுலர் ரூமுக்கு போயிருப்பாரு. சீஷர்கள் எல்லாம் இவர் எங்க போறாரு, கோவமா போறாரு போல இருக்குன்னு சாட்டையை உண்டு பண்ணினார். பெர்ஃபெக்டான கார்பெண்டர் சாட்டையை உண்டு பண்ணா எப்படி இருக்கும்? உண்டு பண்ணி மேஜஸ்டிக்காக அதை பிரயோகப்படுத்துகிறார். காசுக்காரர்களை அங்கும் இங்குமாக சிதற பண்ணி அது காசு அந்த டேபிள்ஸ் எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு, இந்த அதிகாரம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? அந்த தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்ததினாலே he's like a lion, king. But at the same time, within 1 or 2 days, அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டை போல சத்தமிடாது இருக்கிற அந்த மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் இருக்க முடியும். ரெண்டும் முக்கியம். ரெண்டும் இட்டர்னிட்டிலையும் அப்படிதான் இருக்குதுங்கிறது தான் பெரிய ஆச்சரியம். வாட் a glorious Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தில் உள்ள தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை ஒவ்வொரு நாளும் பார்க்க, let this be our attraction, let this awaken our faith. இந்த பார்வை என்னுடைய விசுவாசத்தை அன்றாடம் உயிர்ப்பிக்கட்டும். இந்த உலகத்துக்குரிய காரியம் அல்ல, இந்த உலகத்துக்குரிய காரியத்தை நான் வெறுக்க, இதை பார்க்கிறவன் இதை வெறுப்பான். May the Lord bless us. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. Over to தமிழங்கோ. நம்ம இந்த காலவெளியில் இந்த ராத்திரி வேளையிலும் நம்ம இந்த கேட்ட இந்த வார்த்தைகளின்படியாய் தேவன் நமக்குள்ள அந்த போலியான அந்த ஃபெய்த் அல்ல, தேவனை தேடுகிற அந்த ஃபெய்த்தை, அந்த சாவரிங் கிரேஸ் மூலமாக உருவாகுகிற அந்த ஃபெய்த்தை இந்த வேதாகம வசனங்களின் அடிப்படையிலே நம்மிலே உருவாக்கி, பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவனை மோசே எவ்விதமாய் அந்த மகிமையை பார்க்கும்படி அந்த அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை வந்து அதை திரும்பவும் அதை அவன் வாஞ்சிக்கிற, அதே போல் தாவீது சொல்லுகிறது போல் அந்த சங்கீதம் 63 நம்ம பார்க்குறோம்ல, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியாக இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட வாஞ்சியை தேவன் நமக்குள்ளாய் உருவாக்கும்படிக்கு அதுதான் தேவனை மகிமை உள்ளவராய் பார்க்கத்தக்கதான விசுவாசத்தை கொண்டு வருகிற கிருபை. ஸோ இந்த மாலவழியில் தேவன் நமக்கு அதற்கு கிருபை செய்யும்படிக்கு இமை ப்ரேயர் பண்ணுங்க. இமை. ஓகேண்ணா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா, திரும்பி அப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலும் அப்பா, ஆண்டவரே மாலை வேலையில ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளே அப்பா, ஆண்டவரே எங்களுக்கு தந்த ஆண்டவரேப்பா, ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே அப்பா, எங்களுடைய இருதயத்தின் இளமையை ஆண்டவரே ஆராய்ந்து அறியும்படியாக ஆண்டவரே வாரந்தோறும் அப்பா அநேக காரியங்களை ஆண்டவரே வெளிப்படுத்தி வரீங்கப்பா. வேதத்துல ஆண்டவரே இந்த கிருபைகளுக்காக ஆண்டவரே நன்றி தெரிவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அநேக நேரம் ஆண்டவரேப்பா எங்களுடைய விசுவாசங்கள் ஆண்டவரேப்பா எதை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் உணரக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே நீ தந்திருக்கீங்க அப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரேப்பா உம்முடைய மகிமையை காணாதபடிக்கு அப்பா இந்த உலகத்தின் காரியங்களிலே ஆண்டவரே நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே எங்களுடைய
ஆண்டவரேப்பா காரியங்கள் ஆண்டவரேப்பா எங்களுடைய நாட்டங்கள் எல்லாம் ஆண்டவரே அதை நோக்கி இருந்து கொண்டு இருக்கிறதே ஆண்டவரே உணர முடிகிறதப்பா. ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்க அப்பா ஆண்டவரே அந்த மேலானவைகளை நோக்கக்கூடிய ஆண்டவரேப்பா அந்த விசுவாசத்தை பெற்றவர்களாக நாள்தோறும் அதில் வளரக்கூடிய ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாக ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரேப்பா உங்களுடைய கிருபையினால நிரப்பும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபை இல்லை என்றால் ஆண்டவரே இந்த விசுவாசத்தை உடையவர்களாக ஆண்டவரேப்பா நாள்தோறும் இதிலே ஆண்டவரே வளரும்படியான ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே இருக்காது என்பதை விசுவாசிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவரேப்பா உங்களுடைய இரக்கங்களுக்காகவும் ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளுக்காகவும் ஆண்டவரை செஞ்சுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரேப்பா இந்த விசுவாசத்தை காக்கும்படியாக ஆண்டவரே இந்த விசுவாசத்தை வர்த்திக்கப்படும்படியாக ஆண்டவரே உங்களுடைய மகிமையை காணும்படியாக ஆண்டவரே நீர் ஆண்டவரை கிருபை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. நாள்தோறும் அதை கண்டு ஆண்டவரேப்பா அதில் மத்திய ஆண்டவரே ஏதோ ஆண்டவரேப்பா ஒரு உலகப்பிரமான ஆண்டவரேப்பா இந்த எழுச்சியை ஆண்டவரே இந்த உலக காரியங்களுக்காக உண்டாகிற எழுச்சியா இல்லாது ஆண்டவரேப்பா உம்முடைய அன்பை ஆண்டவரே பெற்றவர்களாக ஆண்டவரே அந்த விசுவாசத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே இந்த மேலானவைகளை நோக்கக்கூடிய ஆண்டவரே உண்மை அடையக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடைந்தவர்களாக ஆண்டவரேப்பா ஆண்டவரே இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு ஆண்டவரே அந்த எழுச்சி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவரே நீ தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மறுபடியும் பிறத்தல் ஆண்டவரே நாள்தோறும் நாங்கள் உணரக்கூடிய கிருபைகள் தாங்கப்பா. நாள்தோறும் ஆண்டவரே உம் அன்பை ருசிக்க ஆண்டவரே இன்னும் அதிகமாக ஆண்டவரே இந்த பரிசுத்தமாக்குதலிலே ஆண்டவரேப்பா உண்மையை ஆண்டவரே அறிகிற அறிவிலே நாங்கள் வளரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. இந்த விசுவாசம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரேப்பா ஆண்டவரை உம்மண்டையில் சேர ஆண்டவரேப்பா உம்முடைய ராசியத்தை அடைய ஆண்டவரை எங்களை ஆண்டவரை தகுதிப்படுத்தும்படியாக ஆண்டவரை நீர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களால முடியாதப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் தருகிறவர் நீரப்பா. அந்த வேலையில ராஜா ஆண்டவரே இப்படிப்பட்டதான கிருபையினால ஆண்டவரை நிரப்பியறலுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய அறிவின் மகிமையான ஆண்டவரே அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஆண்டவரேப்பா இந்த இருதயங்களிலே பிரகாசிக்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. இந்த இருள் அடைந்த இருதயம் ஆண்டவரே உம்முடைய அந்த ஆண்டவரே வேற பெற்றதான ஆண்டவரேப்பா அந்த ஆண்டவரே சொல்ல முடியாத ஆண்டவரேப்பா அந்த வெளிச்சத்தினாலே நிரப்பப்படும்படியாக ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக திகழக்கூடிய கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. இந்த விசுவாசத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே பேதுரு சொல்வது போல இந்த அற்புதமான விசுவாசத்தை பெற்றவர்களாக ஆண்டவரே நாங்கள் அப்பா இந்த உலக காரியங்களுக்கு அல்ல ஆண்டவரே இந்த போலியான விசுவாசத்தை அல்ல ஆண்டவரே அப்பா உம்முடைய அந்த விசுவாசத்தை பெற்றவர்களாக நாள்தோறும் ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவில் ஆண்டவரே வளர ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உண்மை சார்ந்து கொண்டு ஆண்டவரே உண்மை பற்றி கொண்டு உண்மையில் சந்தோஷம் அடைய ஆண்டவரை உண்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரை இந்த காரியங்களில் நாங்கள் வளரும்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கிருபையாக வழிநடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. வேலையிலே அங்கிலையும் ஆண்டவரே அப்பா உன் கருத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர் மூலமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை தந்த ஆண்டவரை எங்களை பலப்படுத்தி வரீங்க ஆண்டவரை இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் நீக்கியப்பா இன்னும் அநேகருக்கு அப்பா ஆசீர்வாதமாக திகழக்கூடிய கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே தாலியா அங்கியும் கருத்துல கொடுக்குறோம் அவர்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க. இருவரும் ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரேப்பா உம்முடைய இந்த சுவிசேஷத்தின் மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய கிருபைகளை தந்து ஆண்டவரேப்பா அநேகருக்கு ஆண்டவரே வெளிச்சமாகவும் ஆசீர்வாதமாகவும் திகழக்கூடிய கிருபைகளை ஆண்டவரேப்பா தந்து வழிநடத்தும்படியாக ஆண்டவரை செபிக்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்க கரத்துல ஒப்புக்கிறோம் அப்பா. எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம். நல்ல ஆமென். தேங்க்ஸ் இமை. ஓகே, இப்போது இதர் இந்த கான்டெக்ஸ்டோ இல்லை வேறு சில கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ அங்கிள் வில் ஹெல்ப் அஸ் டு கிளாரிஃபை. ஸோ இட் இஸ் நீங்கள் அன்மியூட் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். இன்றைக்கி புதுசாக ராஜா மோனிகா தாஸ் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. பிரதர் நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தேங்க்ஸ். இருக்கிறாப்லையா அவர் நாகர்கோயில்ல இருந்து
அவர் என்னுடைய கிளாஸ்மேட் ஆக்சுவலா ஸ்கூல்ல. அண்ட் ஹி ஒர்க்ட் as a teacher and retired. வெல்கம் அங்கிள். அவரும் அவருடைய ஒய்ஃப் வந்து என்னுடைய ஒய்ஃப்க்கு டாலிக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க 2 பேரும் கிளாஸ்மேட்ஸ். அவங்களும் ஸ்கூல்ல டீச்சரா இருந்து ரிட்டையர் ஆனவங்க. தேங்க்ஸ் அங்கிள். Very glad that. Thank you for joining. ஓகே, கொஸ்டின்ஸ் யாருக்காவது இருக்கா? இமை, கோ ஹெட் இமை. அங்கிள், ஒரே ஒரு கிளாரிபிகேஷன். சொல்லுங்க. இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு இந்த விசுவாசம் வந்து திறக்கப்படுகிறது. இந்த கேள்வினாலே விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த கேள்வி வசனத்தினாலே வருகிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்போ அங்கிள் நீங்க பேசும்போது நமக்கு இந்த விசுவாசமும், அதாவது என்னன்னா இந்த உலகத்துக்குரிய காரியங்களை அவங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கிறத, அதாவது இந்த போலியான விசுவாசத்தை உடையவர்களாக மாறுகிறார்கள். அப்போ இந்த விசுவாசமும் இந்த வசனத்தினாலே உருவாக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு அதை எடுத்துக்க முடியாதுமா? ஆக்சுவலா என்னன்னா அவங்க இன்டர்பிரிட்டேஷன்ல அப்படி போயிடுது, அப்படிதானே? இல்ல இந்த போலித்தனமான விசுவாசமும் இந்த வசனங்களினாலே வருகிறதா? அப்படி வர நிச்சயமாக. ஆக்சுவலா அதுக்குதான் நான் அந்த எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணேன். அந்த இயேசுவை பிசாசு சோதிக்கும் போது அவன் வேதாகமத்தினுடைய வாக்கு தத்துவத்தை பயன்படுத்தினா, ஆனா சாத்தான் பயன்படுத்தினா. சோ அப்படி வரும்போது அந்த அவங்க அந்த தேவனுக்கு நேராக தான் விசுவாசம் அவங்களுக்கு எழுச்சி அடையுதுன்னு நினைப்பாங்க. பட் ஆனா ஆக்சுவலா to a different, totally radically different person. Satan சாத்தான் யூஸ் பண்றான். சோ உலகத்தாராக அவர்களை மாற்றும்படியாக சாத்தான் யூஸ் பண்றான். சோ புரியுதா நான் சொல்றது? புரியுது. அதாவது பட் ஆனா அந்த உண்மையான விசுவாசத்தை கொடுக்கிறது இந்த வசனம் மட்டும்தான். ஆமா, அதே விசுவாசம், அதே வார்த்தை தான், அதே வாக்கு தத்துவம் தான் உண்மையான விசுவாசத்தையும், அதாவது ஆண்டவர் மேல அன்பையும் கொடுக்குது நமக்கு. அப்போ தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்கு என்று கொடுத்தவர் மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நான் பொறாமையிலிருந்து என்னை விடுதலை பண்ணாமல் இருப்பது எப்படி? அவர் நிச்சயமா எனக்கு கோபத்திலிருந்து விடுதலை கொடுக்காமல் இருப்பது எப்படி? அதற்கு கோபத்தை நான் மேற்கொள்வதற்கு கிருபை அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? சோ அந்த மாதிரி காரியங்களை அவேக்கன் ஆகி நாம் அவரை இன்னும் அதிகமா நேசிக்கிறோம், அவரை நெருங்குகிறோம். அது மாத்திரம் இல்ல, அவரை மகிமைப்படுத்தும்படியா எனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். சோ இன்னொரு காரியம் நம்ம வர நாட்கள்ல அதை பார்க்கணும். ஆக்சுவலா நாம அப்போ அதை எடுத்து சாத்தா அதை பயன்படுத்தி ஒருவேளை அது பலிக்கலைன்னா, இப்போ உதாரணமா இயேசு சுகமாக்குகிறவர், ஜீசஸ் இஸ் a ஹீலர் அப்படின்னு ஒருத்தவங்க விசுவாசத்தை அவங்களுக்கு சுகமாச்சு, இன்னொருத்தவங்க விசுவாசத்தும் அவங்களுக்கு சுகம் ஆகலைன்னா then God becomes a liar. அப்படி கிடையாது. If Jesus is my healer, he is 100 சொல்ல முடியாது, பில்லியன் % ஒரு பெர்சன்டேஜ் இருந்ததுன்னா பில்லியன்% he is my healer. இந்த உலகத்துல இப்போ எனக்கு அவர் ஹீலிங் கொடுக்காததுனால அவர் என்னுடைய ஹீலர் இல்லைன்னு சொல்ல முடியாது. That's very important. So இமையோட கேள்வி ஒரே வசனம், ஒரே வியாக்கியானம், ஒருவருக்கு சரியான விசுவாசத்தையும் ஒருவருக்கு போலியான விசுவாசத்தையும் கொடுக்க முடியுமா அப்படின்றதுதான் கேள்வி. அப்படி இல்ல ஆக்சுவலா. ஓகே சார், சரியா புரியுதுல. ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வியாக்கியானத்துல வித்தியாசம் இருக்குதுல்ல, கான்டெக்சுவலா
பார்க்காம அதனாலதான் அங்கிள் வந்து அந்த 18 இருந்தே எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ அங்கிருந்தே அந்த முழு வசனத்தையும் பார்க்கும் பொழுது அது என்ன கான்டெக்ட்ல இருக்குது, அந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது அந்த சரியான விசுவாசம் தான் நமக்கு வரும். பிசாசோ அல்லது பிசாசனுடைய ஜனங்களோ தவறான கான்டெக்ட்ல எடுத்து அதை தவறான நோக்கத்துக்காக இன்டர்பிரட் பண்ணி அதை கொடுக்கும்போது அது போலியான விசுவாசத்தை கொண்டு வருகிறது. ஸோ ஆனா சரியான கான்டெக்ட் கொடுக்கும் பொழுது அது சரியான விசுவாசம் தான் வரும், அது போலியான விசுவாசத்தை கொண்டு வராது. பால் மென்ஷன் பண்ணுறாருல 1 Corinthians 2ல் ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை, ஸோ தேவ ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த ஆவி யாருக்குள்ளே இருக்கோ அவங்களோட இன்டர்பிரட்டேஷன் ஆவிக்குரியவைகளை பார்க்கும். ஆனால் ஜென்ம சுபாவமான மனுஷனும் ஆவிக்குரியவைகளை அறியான். ஸோ அப்போ இஃப் இட் இஸ் இன்டர்பிரட்டட் பை த ஹோலி ஸ்பிரிட், அவர் வந்து அவர் தமக்குரியவைகளை தம்முடைய மகிமைக்குரியவைகளை ரிலேட் பண்ணுவார். இல்லை அங்கிள்ஸ் இந்த மாதிரி பிசாசு இன்டர்பிரட் பண்ணா அப்படின்னா இங்கே இந்த பூமிக்குரியவைகளை அப்படி தான் வந்து இன்டர்பிரட் ஆகும். அதான் அதுதான் அந்த கிளாரிஃபிகேஷன் தான். ஓகே, தேங்க்யூ அங்கிள். வேற யாருக்காவது क्वेश्चंस இருக்கா? ஜாஷுவா மணி ஜாஷுவா கேளு. இயேசு கிறிஸ்து வந்து சபையில போயிட்டு காசுகாரருடைய பலகைகளை கவிழ்த்து போ ஜாஷுவா உங்க வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு ஜாஷுவா மணி. இல்ல காசுக்காரருடைய பலகைகள் அப்படின்னு கேட்டது, அதுக்கப்புறம் கேட்கல, மறுபடியும் கொஞ்சம் இது பண்ணுங்க. இப்போ ஓகேங்களாண்ணா? பெட்டரா இருக்கு, பட் ஸ்டில் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஓகே, அதாவது இயேசு கிறிஸ்து வந்து சபையில போயிட்டு அந்த காசுகாரோட பலகைகளை வந்து கவிழ்த்து போட்டார் அப்படிங்கிற அந்த காரியத்தை நீங்க அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அது சங்கீதம் 69 இப்படியும் வசனம் அது சொல்லப்பட்டிருக்கு. அதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது, உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வராக்கி என்னை பட்சித்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல அங்கிள், அது எப்படி அங்கிள் அதோட கூட ரிலேட் பண்ணி பாக்குறது? அது எனக்கு ஆமா, அது தீர்க்க தரிசனமா முதல்ல சொல்லி இருக்குது. அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதலா தான் இயேசுங்க அதை செய்யறாரு. அந்த அப்போ சீஷர்கள் அந்த வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள் அப்படின்னும் இருக்கும் அந்த இடத்துல. சோ அந்த தேவனுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் பட்சித்தது நிமித்தம் தான் இயேசு அதை செய்கிறார். அது வந்து ஏற்கனவே சங்கீத புஸ்தகத்துல தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்குது. சோ அது நிறைவேறுதல் தான் இயேசு செய்யறாரு. நீங்க சரியா கேள்வியை நான் திரும்பியும் புரிஞ்சுக்கலையான்னு இல்ல, சரிதானா தம்பி? நீங்க என்ன கேட்குறீங்க? அது நீங்க ஓகே அங்கிள், அத எப்படி அங்கிள் இப்ப இந்த நாட்கள்ல இப்ப அதை எப்படி நம்ம அதை சரியா புரிந்து கொள்ளுகிறது அப்படிங்கிறது? இயேசு செய்தது ஆமா, அவருடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியத்துல அவர் செஞ்சாரு. சோ அந்த ரைச்சியஸ் ஆங்கர்ன்னு சொல்லுவாங்க. சோ இப்பவும் நாம வந்து சமுதாயத்திலே கிறிஸ்தவ திருச்சபையிலே இந்த தேவனுடைய வசனத்துக்கு விரோதமான காரியங்கள், அந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது நாமளும் சாட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது. சாட்டைன்னா லிட்ரலா இல்ல, we should have righteous anger. அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த பக்தி வைராக்கியம் இருந்த மாதிரி நாம அந்த ஹோலி ஆங்கர் அல்லது ரைச்சியஸ் ஆங்கர் நமக்குள்ள வரணும் கண்டிப்பா. இப்படி இருக்குதே அந்த உதாரணமா விசுவாச காரியத்துக்கு கூட இப்படி மாயான விசுவாசத்தை பேசுறாங்களே, இவ்வளவு ஜனங்களை ஏமாத்துறாங்களே, பிசாசு இப்படி செய்யறானேன்னு சொல்லும் போது நாமளும் அந்த சாட்டை எடுக்கிற மாதிரி காரியங்களை செய்யணும். ஆக்சுவலா அப்படிதான் பார்க்கணும். ஓகே அங்கிள். ஆனா இந்த நாட்கள்ல இயேசு வந்து அந்த இடத்துல அந்த இயேசு கிறிஸ்து வந்து என்னன்னா காசுகளோட பலகைகளை கவிழ்த்து போட்டாருக்கோ அவர் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு நான் அதை பாக்குறேன். அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாரு, ஆனா நாமளும் கோவப்படலாம். அந்த சபையில அந்த மாதிரி காரியம் நான் அதை ஃபேஸ் பண்ணி வந்ததுனால கேட்கறேன் அங்கிள், வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி வந்து இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்கலான அந்த கோபப்படக்கூடிய காரியங்கள் வந்து
ஒரு பக்கம் இருக்கிறது. ஆனா நான் இந்த இடத்துல கேட்கக்கூடிய அந்த கேள்விகள் என்ன அப்படின்னா, நல்லதுக்காக வைராக்கியம் பரவட்டும் நல்லது அப்படின்னு வசனம் சொல்லுது. அது எப்படி இதுல இருந்து லிங்க் பண்ணி பாக்குறது அங்கிள்? எனக்கு சரியா புரிஞ்சுக்க முடியலையே, திருப்பி சொல்லுங்க. அதாவது அங்கிள் இப்ப வந்து இயேசு கிறிஸ்து வந்து அந்த ஹோலி அத பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்களா? ஆமா, ஆத்துக்குடி கதைகளுக்காக ஏற்படக்கூடிய அந்த ஜாஷுவா மணி உங்க வாய்ஸ் பயங்கரமா பிரேக் ஆகுது. ஜாஷுவா மணி உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. தெரியல எனக்கு எந்த அளவுக்கு, வெளியே வந்துட்டேன் நானு. ஆனாலும் இப்ப பெட்டரா இருக்கு, பேசுங்க. அதாவது அங்கிள், நல்லதுக்காக வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்குல்ல அங்கிள். அதை இந்த இடத்துல அது எப்படி அங்கிள் இந்த ஹோலி ஆங்கருக்கு அதை நம்ம அதை ரிலேட் பண்ணி பார்க்க முடியுமா? ஆமா, அதே தான் சொல்றேன். ஆமா, கண்டிப்பா. அததான் நானும் கேட்கிறேன். அந்த அந்த வசனம் அதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, அந்த அந்த ரிலேட்டட். ஆமா, கண்டிப்பா. எஸ். Probably last one question. யாருக்காவது இருக்கா கேள்வி? ஓகே, அப்போ இல்லைன்னா நம்ம ஜோமனி முடிச்சிடலாம். கிருபையுள்ளவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளுக்காய் தேவரே நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட தொடர்ந்து உங்களுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தி கொண்டே வருகிறீர் ஆண்டவரே. அப்பா தேவன் மோசைக்கிட்ட ஒரு பக்கத்தில் ஆண்டவரே நீர் பரிசுத்தம் உள்ளவர் என்றும் ஆண்டவரே நீர் நீதியுள்ள நியாயாதிபதி என்றும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உம்மை வெளிப்படுத்துகிறீர் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். இன்னொரு பக்கத்தில் உம்முடைய மகிமை ஆண்டவரே, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே. பிகாஸ் ஆஃப் யுவர் ரிச்னஸ் ஆண்டவரே அப்பா நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதற்காக நாங்களும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே அப்பா யூதராஜ சிங்கமாய் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறவரை, ஆட்டுக்குட்டியாகவும் யூதராஜ சிங்கமுமாய் இருக்கிறவரை ஆண்டவரே, அந்த 2 கொரிந்தியர் 4:6 சொல்லப்பட்ட ஆண்டவரே அந்த தேவனுடைய சாயலாக இருக்கிற மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளியாகிய உம்மை தேவரேர் அப்பா தேவன் எங்கள் இருதயங்களிலே பிரகாசிக்க பண்ணியிருக்கிறீரே, அதற்காக நாங்கள் உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அனுபவம் ஆண்டவரை தினந்தோறும் எங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக அப்பா எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட்ஸ் ஆண்டவரை இது எங்களுடைய அனுபவமாக இருந்த ஆண்டவரே நாங்கள் உண்மையிலே திருப்தி அடைந்து ஆண்டவரே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறவர்கள், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட தேவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வனமாய் செபிக்கிறோம். அப்பா கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம், அவளோடு கூட உடைய கிருபை இருக்கட்டும். அப்பா நாங்கள் தொடர்ந்து இவைகளை சிந்திக்கிறவர்களாக இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்வனமாய் செபிக்கிறோம். அங்கிளுக்காய் செபிக்கிறோம், ஆண்டிக்காய் செபிக்கிறோம். இன்னும் அநேகம் பேருக்கு தேவரீர் பிரயோஜனமுள்ளவர்களாக இருக்க விசேஷமாக ஆண்டவரே இந்த நாட்களில் திருச்சபைகள் ஆண்டவரே திருச்சபைகள் சத்தியத்திற்கு செவி கொடுக்கத்தக்கதாய் அவருடைய இருதயங்கள் திருப்பப்பட ஆண்டவரே அப்பா நீங்கள் எப்படி ஆண்டவரே லவோதிக்கேய சபையை வான் பண்ணுறீங்களோ அப்படியே ஆண்டவரே நாட்களிலே நாங்களும் அதே நிலைமையில் இருக்கோம் ஆண்டவரே. ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் ஓ லார்ட் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்த ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே குற்றமற்ற ஆண்டவரே அந்த எபேசியர் 1:4 சொல்லி இருக்கிறபடியாகும், எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறபடியாய் எங்களை மாசற்ற ஆண்டவரே குற்றமற்றவர்களை உமக்கு முன்பாய் நிறுத்துவதற்காய் உலக தோற்றத்திற்கு முன்பே பிதா தெரிந்து கொண்டு குமாரன் எங்களுக்காய் நீர் பலியாக்கப்பட்டிருக்கிறபடினாலே தேவரே அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுகிற வார்த்தை ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அவளை அனுபவிக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். தேங்க்ஸ் டு ஆல். Thanks. Praise the